रघुकुलायरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायदाक्षम् रामम् निशाचरविनाशकरम् नमामि। கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புட்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பாலு குய்த்தனம் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. குஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. தருகை நீண்ட பெயரவன் தான் தரும் இருகை வேளத்திராகவன் திருக்கதை திரிகை வேலை தரைமிசை செப்பிட குருகை நாதன் குறைகடல் காப்பதே. யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். ஸ்ரீராமாயணத்திலே இன்றைய தினம் ஒரு முக்கியமான கட்டத்திற்கு நாம் பயணம் பண்ணி வந்திருக்கிறோம். ஒரு பெரு நதியானது பாய்ந்து ஓடுகிறது என்று சொன்னால் அந்த நதி புனிதமானதுதான். அந்த நதி பாயக்கூடிய இடங்கள் அத்தனையுமே புனிதம் வாய்ந்தவைதான். என்றாலும் கூட சில படித்துறைகளை மிக முதன்மையானதாக மிக ஏற்றம் வாய்ந்ததாக பெரியவர்கள் கருதி வணங்கி வழிபடுவது ஒரு மரபு. காவிரி நதியானது குடகுமலையிலிருந்து தொடங்கி பூம்புகாரிலே சென்று கலக்கும் வரையிலுமாக பாய்ந்து வந்தாலும் கூட அந்த காவிரி நதியை தலைக்காவேரி என்று சொல்லக்கூடிய இடத்திலே வழிபடுவதும் அந்த காவிரி நதியை ஸ்ரீரங்கப்பட்டணம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே வணங்குவதும் எல்லாவற்றுக்கும் மேலாக திருவரங்க மாநகரிலே அம்மா மண்டபம் என்று சொல்லக்கூடிய படித்துறையிலே அந்த காவிரியினுடைய வருகையை எதிர்பார்த்து அங்கே அந்த காவிரி நதியை வழிபாடு செய்வதும் போற்றுதலுக்குரிய ஒரு அம்சமாக அமைந்திருக்கின்றது. வைகை நதி பல இடங்களிலே பாய்ந்து வந்தாலும் கூட மதுரை வாசிகளுக்கு தென்னக மக்களுக்கு திருப்புவனம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே வைகை நதி பாய்வதை மிக புனிதமாக கருதி அங்கே வழிபடக்கூடிய நம்பிக்கை நீர்த்தார கடன் செய்யக்கூடிய வழக்கமெல்லாம் இன்றைக்கு நம் இடத்தில் இருக்கிறது. அதை வைகை நதிக்கரையில் இருக்கக்கூடிய காசி என்று பெருமையாக சொல்வார்கள். அதை போல ராமாயணத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே ராமபிரானுடைய பெருமையை பேசுபவைதான். ஆனால் ஒரு மனிதனுடைய புகழ் சிறப்பு என்பது எப்பொழுது நிர்ணயம் செய்யப்படுகிறது? அந்த நபர் இருக்கக்கூடிய காலத்திலே அவரை புகழ்வதோ போற்றுவதோ முதன்மையானதாக இருப்பது கிடையாது. பொதுவான நம்முடைய வழக்கம் அதுதான். முகத்துக்கு நேராக அவரை பார்த்து விட்டு உங்களை போல உண்டா சார் அப்படின்னு சொல்லுவான்.
நாம போன ஒரு பாடு அவன் கிடக்கேன் அப்படின்னு பேசுறதா நம்முடைய பெரும்பான்மையான இயல்பு. அது நிர்பந்தத்திற்காக அவரை புகழ்வது, அவரை பெருமையாக பேசுவதை காட்டிலும் அந்த நபர் அந்த இடத்திலே இல்லாமல் இருக்கின்ற பொழுது அந்த நபருடைய புகழ் பேசப்படுமானால் அதுதான் அந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய மிக சிறந்த, மிக உயர்ந்த ஒரு மதிப்பீடு. அந்த மதிப்பீடு ராமபுரானுக்கு கிடைக்கக்கூடிய இடம் சுந்தரகாண்டம் தான். ராமபுரான் சுந்தரகாண்டத்துல வரவே மாட்டார். ஆனால் சுந்தரகாண்டத்தினுடைய கதாபாத்திரங்கள் அங்கே பிரதானமாக பேசப்படக்கூடிய திருவடியாகிற ஆஞ்சநேயருடைய பராக்கிரமமாக இருக்கட்டும், சீதா பிராட்டினுடைய தியாகமாக இருக்கட்டும், சீதா பிராட்டினுடைய தவமாக இருக்கட்டும், இவை யாவும் ராமபுரானை மையமிட்டது. ஆள் இல்லாத பொழுது அவரை புகழ்ந்து பேசுவது, அவருடைய நினைவிலே இருப்பதுதான் அவருக்கு உண்மையான பெருமை. அதனால் சுந்தரகாண்டத்திலே சுந்தரன் என்கின்ற சொல் ராமபுரானை குறிப்பதாக ஒரு பொருள் சொல்கிறார்கள் பெரியவர்கள். மற்ற எல்லா பகுதிகளுக்கும் கதை பகுதிகளுக்கும் இருக்கக்கூடிய கதை நிகழக்கூடிய களத்தை வைத்துக் கொண்டு அதற்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள். பாலகாண்டம் என்று சொன்னால் பாலகனாக குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய ராமபுரானுடைய நிகழ்வுகள் எல்லாம் வருகிறது. அயோத்தியிலே ராமபுரானுடைய பட்டாபிஷேகத்திற்கு நாள் குறிக்கப்பட்டு அந்த பட்டாபிஷேகம் எவ்வாறு அயோத்தியிலே தடுக்கப்பட்டு அயோத்தியை விட்டு அவர் பிரிந்தார் என்பதை அயோத்தியா காண்டம் விவரித்து சொல்கிறது. ஆரண்யத்திலே காட்டிலே சூர்பனகனுடைய வருகை, அதன் பிற்பாடு அந்த காட்டிற்கு ராவணன் வந்து சீதையை அபகரிப்பது, இவையெல்லாம் ஆரண்யத்திலே காட்டிலே நடப்பதனாலே அதற்கு ஆரண்ய காண்டம் என்று பெயர் வைத்தார்கள். கிஷ்கிந்தை மலைத்தொடரிலே சுக்ரீவனை சந்திப்பது, வாலிபதம் எல்லாம் கிஷ்கிந்தை நகரத்திலே நடக்கிறது, ஆனபடியாலே கிஷ்கிந்தா காண்டம் என்று பெயர் வைத்தார்கள். யுத்தம் நடக்கப் போகின்றது, அந்த யுத்தத்தை பற்றிய செய்திகள், யுத்த வர்ணனைகள், யுத்தத்தில் யாரெல்லாம் பங்கேற்றார்கள், யார் வென்றார்கள், யார் தோற்றார்கள் என்கின்ற செய்தியெல்லாம் சொல்வதனாலே யுத்த காண்டம் என்று பெயர் இருக்கிறது. ஆனால் சுந்தரகாண்டம் என்கின்ற பெயர் யாரை குறித்து வந்திருக்கிறது என்று ஒரு அடிப்படையான கேள்வி இருக்கிறது. சுந்தரம் என்றால் அழகு, இந்த கதையே அழகான கதை என்பது ஒரு காரணம். சுந்தரன் என்று ராமனுக்கு பெயர். ராமனுடைய நினைவோடு வாழக்கூடிய சீதை, ராமனுடைய செய்தியை கொண்டு வரக்கூடிய ஆஞ்சநேயர், இவர்களை பற்றிய செய்திகள் இருப்பதனாலே ராமன் தான் இங்கே கதையினுடைய மைய புள்ளியாக இருக்கின்ற காரணத்தினாலே இங்கே சுந்தரகாண்டம் என்கின்ற பெயர் ராமபுரானுக்கு பொருந்துகிறது என்பதாக ஒரு கருத்து. அழகு என்று சொல்லக்கூடியது உடலால் மட்டும் வருவதல்ல. பின்ன எது அழகு என்று சொன்னால், ஒருவருக்கு அணி, அணினா அழகான ஆபரணம் எதுன்னு சொன்னா அவருடைய பண்புகள் தான் அவருக்கு அழகான ஆபரணம். அந்த பண்பு எதுவானாலும் இருக்கலாம். வீரம் கூட ஒரு உயர்ந்த பண்பு. எடுத்த காரியத்தை தடையில்லாமல் முடித்து காட்டக்கூடிய ஆற்றல் என்று சொல்லக்கூடிய வீரம் ஒரு உயர்ந்த பண்பு. அந்த வீர பண்பை அனுமன் வெளிப்படுத்தக்கூடிய இடம் ஆனபடியாலே அனுமனுக்கு சுந்தரன் என்று பெயர். அதனால் இது ஆஞ்சநேயரை வைத்துக் கொண்டு இதற்கு சுந்தரகாண்டம் என்று பெயரிட்டதாக ஒரு சாராருடைய கருத்து. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறார்கள், இல்ல பொதுவாக அழகு தரக்கூடிய உவகை தரக்கூடிய விஷயங்களிலே ஒன்று தலைவனும் தலைவியுமாக இணைந்திருக்கக்கூடிய அவர்களுடைய இல்லற வாழ்வு. அந்த இல்லறம் எப்பொழுது இன்னும் உவகை அதிகமாக இருக்கும் என்று சொன்னால், அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரிவு ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த பிரிவு மிக சிறப்பாக இருக்கும். அப்பதான் என்ன பண்ண முடியும், இரண்டு பேருடைய நினைவுகளும் இருவருக்கும் அதிகமாவதற்கான ஒரு வாய்ப்பை அந்த பிரிவு ஏற்படுத்தி கொடுக்கிறது. சம்ஸ்கிருதத்திலே விப்ரலம்ப சிருங்காரம் என்று அழைப்பார்கள். பிரிவினாலே ஏற்படும்படியான ஒரு விதமான காதல் உணர்வு. அப்படி பிராட்டியும் பெருமாளுமாக பிரிந்து ஒருவரை ஒருவர் நினைத்து ஏங்குகிறார்கள்.
குறிப்பாக பிராட்டி எப்படியெல்லாம் ராமபிரானை நினைத்து 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 இயங்குகிறாளோ இயங்கக்கூடிய பகுதியை சொல்கிறது. அதனால் அவர்களுடைய பிரிவுதான் இங்கே அழகை மிகுவித்து சொல்கிறது என்று சொல்கிறார். சங்க இலக்கியம் படித்த மாணவர்களுக்கு தெரியும், பாலை திணை பாடல்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஏன்னா பாலை திணை தான் பிரிவுக்குரியது. அந்த பிரிவினாலே இவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய வாட்டமும் வருத்தமும் அன்பை மேலும் 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 மிகுவிக்கும் என்று சொல்வார். இது பொதுவா உலக இயற்கை அதுதான். நம்ம சாதாரணமா ஒரு உலகியலா ஒரு உதாரணம் சொல்றேனே, நல்ல ஒரு இனிப்பான பதார்த்தம், ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு காப்பி குடிச்சுப்பாரு, காப்பி இனிக்காது. ஏன்னா தொடர்ந்து இனிமையாக அளவுக்கு அதிகமாக அந்த இனிப்பை நாம் உட்கொள்ள 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 அதுவும் ஒரு கட்டத்தில் திகட்டும். அதனால உடனே ஸ்வீட் சாப்பிட்டா அடுத்து காரம் சாப்பிடணும், அப்புறம் தான் காப்பி குடிக்கணும். இதெல்லாம் ஒரு மரபு, நம்மகிட்ட அப்படிதான் கொடுக்குறோம். ஏன்னா அப்பதான் உன்னால திரும்ப குடிக்கிற காப்பிக்குள்ள இருக்கக்கூடிய இனிமையை உன்னால உணர முடியும். அப்போ இந்த இனிமைக்கும் அடுத்து வரக்கூடிய இனிமைக்கும் இடையில ஒரு பிரிவு இருந்தால்தான் சாதாரணமான ஒரு காப்பியை ருசிக்கும்னா வாழ்க்கையில பிரிவுன்றது அப்ப எவ்வளவு முக்கியம். அதனால இந்த பிரிவும் கூட ஒரு கட்டத்திலே ஒரு முதன்மையான விஷயமாக, ஒரு ரசிக்க தகுந்த விஷயமாக, அழகிற்கான விஷயமாக மாறுகிறது. ஆனபடியால் இந்த பிரிவும் இங்கே அழகாய் இருக்கிறது. அந்த பிரிவை மையப்படுத்திய கதை ஆனபடியாலே இதற்கு சுந்தரகாண்டம் என்று பெயர். இப்படியாக இந்த காரணத்தை பலர் பல விதமாக சொல்கிறார். சீதா பிராட்டியை தேட வேண்டும், அதற்கு துணையாக சுக்ரீவன் வருவாங்க. ராமர் 4 மாசம் காத்திருக்காரு. மால்யவான் என்று சொல்லக்கூடிய மலையிலே காத்திருக்காரு. காத்திருந்தா சுக்ரீவனுக்கு ரொம்ப நாளா அவங்க ராஜ்யத்திலே ஆள் இல்லை. அங்க எங்கேயுமா காட்டுலையும் மேட்லையுமா மலையிலேயே திரிஞ்சானா ஒரு 4 மாசம் ரொம்ப சுகமா சௌக்கியமா கிடைச்ச உடனே அவனுக்கு மது மாதுன்னு அவனுடைய வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. ஒரு 4 மாசம் என்ன பண்றான்னு தெரியல, சந்தோஷமா நான் பாட்டுக்கு இருக்கேன், யாரும் கேள்வியே காலில், அவங்க அண்ணன் செத்துட்டான், யாரும் இவனை எதுவுமே சொல்ல முடியாது. அதனால அந்த மயக்கத்திலே ஆழ்ந்து ராமனுக்கு செய்ய வேண்டிய தொண்டு என்பதை அவன் மறந்துட்டான். ராமர் பார்த்தாரு, 4 மாசம் ஆச்சு, நம்ம உடனே வாலியை வதம் பண்ண உடனே சுக்ரீவா வான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாட்டன் தப்பு. அவனை நல்லபடியா ஓய்வு எடுத்துக்கிட்டு எல்லா விதமான அவனுடைய உறவுகள்லாம் திரும்ப மீட்டு சந்தோஷமா இருந்துட்டு வான்னு சொல்லி ஒரு 4 மாசம் அவகாசம் கொடுத்திருக்கோம். இதுக்கப்புறமும் இங்க சுக்ரீவன் வரலன்னு சொன்னா இது நல்லா இல்ல. ராமர் சொன்னாரு, நீ நேரா போ, அவன்கிட்ட ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லு. என்னது? வாலியை எந்த திசையில யமலோகத்துக்கு அனுப்பணுமோ அந்த பாதை இன்னும் திறந்தா இருக்குன்னு போய் சொல்லு. என்ன அர்த்தம்? ஒழுங்கா வந்து சேர்றா குன்றுவேன்னு சொல்லாம சொல்றேன். வாலி போன வழி இன்னும் அடைக்கப்படவில்லை என்று சொல்லு. வாலியை எந்த அம்புல கொண்டனோ அந்த அம்பு இன்னும் என் கையில தான் இருக்குன்னு போய் சொல்லு என்று மிக கண்டிப்பாக ராமர் சொல்லி அனுப்பிட்டார். போனா லட்சுமணன் சும்மாவே, அதாவது நம்ம பகுதிகளிலே கிராமத்து மாணவர்களுக்கு தெரியும், சும்மாவே சாமி ஆடுவான், சலங்கை கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி லட்சுமணன் கதை. அவன் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவேன். அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறவனாக ராமன் இருப்பான். இன்னைக்கு ராமனே லட்சுமணா போய் கோவப்படுன்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த கோபத்தோட லட்சுமணன் புறட்டு வரான். இன்னைக்கு கையில சிக்குனான் செத்தான் சுக்ரீவன், அதே கோபத்தோட புறட்டு வரான். ஆஞ்சநேயர் தூரத்திலே பார்த்தார். லட்சுமணன் வரக்கூடிய வேகம், நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, சூழ்நிலை எல்லாம் புரிஞ்சு வச்சு சிக்கனா தவிர்த்துருவான்டா, அதனால எப்படியா காப்பாற்றணும் சுக்ரீவனை. என்ன பண்ணலாம்? சுக்ரீவனை போய் எழுப்புனா அவன் மது மயக்கத்துல குடிச்சு விழுந்து கிடக்க, அவன் ஒண்ணும் பண்ண முடியல. அவன் தெளியக்கூடிய மனநிலை இல்லை. சுத்தி வந்து பார்த்தான், தாரை இருந்தான், வாலியினுடைய மனைவி. அவளை கூப்பிட்டு, நீ போ. ஏன்னா ரகுகுலத்திலே பிறந்தவர்கள் பெண்களை முகம் பார்த்து பேச மாட்டார்கள். நீ போ, நாங்களாம் போனா அடிச்சிருவேன், நீ போ அப்படின்னு சொல்ல தாரை முன்னாடி போய் நிற்கிறான். கைம்பெண்ணாக திருமங்கல்யம் இழந்தவளாக போய் நின்ன உடனே லட்சுமணன் தலையை கவுந்து, இவ்வளவு கோபம் வந்து தலையை கவுந்துட்டேன். ஒரு பெண்ணை முகத்துக்கு முகமா பார்க்க முடியல. தலையை கவுந்துட்டு லட்சுமணன் மனசுல நினைக்கிறான், தாரையை பார்த்தவன எனக்கு என்ன தோணி வச்சு,
தசரத சக்கரவர்த்தி இறந்த பிற்பாடு அவனுடைய தாய்மார்கள் 3 பேர் வந்து நின்னாங்களே, அவங்கள போல இவங்க வந்து நின்றாங்க. அவனுக்கு மனசு பொறுக்கல. லட்சுமணனுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதற்கு கம்பர் ஒரு உதாரணம் சொல்றார். ரொம்ப வேடிக்கையான உதாரணம். மாமிமார்கள் இருக்கிறார்களே, அந்த அத்தை உறவு கொண்டிருக்கூடிய மாமி உறவு கொண்டிருக்கூடிய பெண்களுக்கு மத்தியிலே ஒரே ஒரு ஆம்பளை பையன் மாட்டிக்கிட்டானா அவன் எப்படி ஒரு மாதிரி கூச்சமா என்ன சங்கடப்படுவேன், எப்படி நெளிவேன். அந்த மாதிரியான மனநிலையோடு மாமிமார்கள் குழுவுள் ஒருவனாய் அவன் நிக்கிற மாதிரி மனசுல நினைச்சான். அவனுக்கு ஒரு மாதிரி பார்த்தவனால பேச முடியல, தாரைய முகத்தை பார்த்து பேச முடியல. உடனே தலையிட்டு வந்துட்டான். அவனுடைய கோபத்தை ஒரு மாதிரி கட்டி கொண்டு வந்து, இது அனுமன் பண்ண மதியூகம். இதான் மதியூகம் வாய்ந்த மந்திரியினுடைய செயல். சரி வழக்கு 4 விதி விதிக்கிற சுக்ரீவனை புத்தி ஓட்டும் நினைக்கல. தன்னுடைய அரசனை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய அரசனை விட்டு கொடுத்து விடக்கூடாது. அதான் ஒரு மந்திரியுடைய பண்பு. அப்போ அனுமன் போட்ட திட்டம் வெற்றியாகிவிட்டது. 2 பேரும் அனுமனும் தாயமா சேர்ந்து சொல்றாங்க, ஐயோ லட்சுமணா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நாங்க ஆளை அனுப்பியிருக்கோம், இது சொல்றது பொய். வள்ளுவர் சொன்னார், பொய்மையும் வாய்மையிடத்து புரைவீர்ந்த நன்மை பயக்கும். இந்த பொய் நல்லது பண்ணோம்னா சொல்லலாம் அப்படின்னு அவர் ஒரு என்னைக்குமே விதியும் அவர் தான் போடுவார். அதே சமயத்தில் என்ன பண்ணுவார், விதி விலக்கையும் அவரே உருவாக்கி கொடுப்பார். அந்த மாதிரி அவர் ஒரு விதி விலக்கு கொடுத்திருக்கார். பொய்மையும் வாய்மை இடத்து அப்படின்னு மனசுல வந்துச்சு, நாங்க ஆளு தேட அனுப்பியிருக்கோம் சுக்ரீவன், வந்துரு 2 நாள் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியாரு. அப்புறமா அங்கதான் அனுப்பி உங்களை போய் அவனை போய் எழுப்புறான்னு உடனே அங்கதான் வந்து எழுப்புனேன். அப்புறம் தான் சுக்ரீவன் ஒரு சுய நினைவுக்கு வந்த, ஐயோ எவ்வளவு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தவறை உணர்ந்து திருத்தி கொண்டு படைகளோடு சேர்ந்து ராமனுடைய பாதங்களை வீழ்ந்து வணங்கி, நான் இனிமே தப்பு பண்ணிட்டேன், தாமதம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துட்டேன். சரி இனிமேலாம் சீதையை தேடுவோம் அப்படின்னு சீதையை தேடுறான். எந்த திசையில சீதை இருக்கான்ற செய்தி கூட தெரியாது. சீதையை ராவணன் ஒரு அரக்கன் தூக்கி போயிருக்காங்க, இவ்வளவுதான் தெரியும். ராவணன் யாரு, என்ன ஏது, ஆளு கருப்பா சிவப்பா குண்டா ஒல்லியா ஒன்னும் தெரியாது. ராவணன் தூக்கி போயிருக்கு, அவ்வளவு. சீதையை தேடுவதற்கு பல வானரங்களை பல பல திசைகளில் அனுப்புகிறார்கள். அதிலே ஒரு வானர கூட்டம் தென் திசை நோக்கி வருகிறார். அங்கதனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டம் தென் திசை நோக்கி பிராட்டி அவர்கள் தேடிக்கொண்டு வருகிறார்கள். பல இடங்கள்ல தேடி 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 களைத்து விட்டார்கள். ஏதாவது ஒரு துப்பு கிடைக்கணும்ல, ஏதாவது அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ, ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அதை வச்சுக்கிட்டா அவங்களால தொடர்ந்து போக முடியும், அவங்களால பயணம் பண்ண முடியல. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அங்கதன் மனசு விட்டு, நாளைக்கு சீதா பிராட்டி இல்லாம ராமர் முன்னாடி நிற்க முடியாது, சீதா பிராட்டி இல்லாம எங்க சித்தர் முன்னாடி நிற்க முடியாது, நின்னா இழிவாக பேசுவார்கள். என்ன கொடுத்த காரியத்தை உங்களால வெற்றிகரமாக செய்ய முடியவில்லையா, என்ன குழப்புன்னு நாளைக்கு பேச அந்த அவமானம் தாங்க முடியாது. அவ்வளவு ஒரு நாடு சாவண்டாங்க. ஒரு தலைமை எடுக்கக்கூடாத முடிவு இது. உணர்ச்சி கொந்தளிப்புல என்னைக்குமே தலைவன் முடிவெடுக்கூடாது. அங்கதன் சின்ன பையன் தானே, ஆனா அவன் ஒரு உணர்ச்சி கொந்தளிப்புல முடிவு எடுக்கிறான். ஆனா அந்த அங்கதனை தடுத்து நிப்பாட்டுவதற்கு கூடைய அனுமன் இருக்கான். சொன்ன சாகரதா பெருசு, சாகரதா பெருசு. சீதா பிராட்டியை மீட்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து அன்றைக்கு சடாயு அந்த இடத்திலே மடிந்து வீழ்ந்தாரே, அதை போல இந்த தொண்டுக்காக நம்முடைய உயிரை நாம் கொடுப்போம் என்று சொன்னால் அப்பொழுது அந்த உயிரானது நற்கதி அடைகிறது. இன்றைக்குமே மரணத்தை வரலாறாக்கியவர்கள் தான் நமக்கு மிக பெரும்பான்மையான மா வீரர்கள். மதன்லால் டிங்கரான்னு ஒருத்தர் தான் தெரியுமா, எப்பேற்பட்ட மாவீரர். இந்த வெள்ளையர்கள் நம்முடைய பாரத தேசத்தினுடைய மக்களுடைய ரத்தத்தை இந்த பூமியில சிந்த வைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்களுடைய தேசத்துக்கு போய் அவர்களுடைய 1000 கைத்துப்பாயை கொண்டு அவர்களுடைய ரத்தத்தை அங்கேயே சிந்த வைத்திருக்கக்கூடிய ஒரு வீரன் என்று சொன்னால், சாவிற்கு அஞ்சாதவனாக பகத்சிங்
தன்னுடைய நண்பர்களுக்கு சொன்ன அறிவுரையில ஒண்ணு சொல்றார், எனக்கு தூக்கு தண்டனை உறுதியாகிவிட்டது, என்னுடைய சாவு என்று சொல்லக்கூடிய நிர்ணயம் பண்ணிவிட்டது. இந்த நிர்ணயம் பண்ணிக்கூடிய என்னுடைய இந்த மரணமானது இந்த தேசத்திற்காக அமைந்த நண்பர்களே, உங்களுக்கும் ஒரு நாள் மரணம் நிச்சயம். ஆனால் உங்களுடைய மரணம் இந்த பாரத தாயை விடுவிப்பதற்கு பயன்படும் என்று சொன்னால் அந்த மரணமானது போற்றுதலுக்குரியதாக மாறும் என்று பகத்சிங், போற்றுதலுக்குரியதாக மாறும் என்று சொன்னார். இந்த பாரத தாயை விடுவிப்பதற்காக நீங்கள் உங்களுடைய மரணத்தை இந்த பாரத தாயினுடைய பொற்பாதங்களிலே சமர்ப்பியுங்கள் என்று சொல்லி மரணத்தை கூட தியாகமாக மாற்றக்கூடிய வல்லமை அன்றைக்கு மாவீரர்களுக்கு இருந்தது. அதனாலதான் அனுமன் இன்னைக்கு மாவீரன். இந்த நிறைய சூப்பர்மேன், அந்த மேன், இந்த மேன், ஸ்பைடர் மேன் எல்லாம் போடுறாங்க, இவங்களுக்கெல்லாம் ஆதர்சமான கதாபாத்திரம் ஆஞ்சநேயர் தான். நம்முடைய மரபிலே எல்லாமே இருக்கு. அந்த மாவீரர் ஆஞ்சநேயர் தான். உடனே ஒரு பெரிய வீர உரையாற்றினார். நீங்க நம்பிக்கை வந்துருச்சு. அப்படியா சாகனம்? பிராட்டியை தேடாமல் நம்முடைய உடல் இந்த உயிர் பிரியக்கூடாது, பிராட்டியை முடிந்த வரைக்கும் தேடுவோம் என்று சொல்லி இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது இந்த பேச்சை கேட்டுக்கொண்டே ஒரு கிழட்டு கழுகு அங்க விழுகுது. எல்லாரும் பாக்குறாங்க, பார்த்தா விசித்திரமா இருக்கு. அந்த கழுகை பாக்குறதுக்கு அதிசயமா இருக்கு. ஆனா ரெக்கைகள்லாம் ஒரு மாதிரி உருகி உடைஞ்சு அந்த கழுகு அப்படியே விழுது. உடனே எல்லாரும் போய் என்ன ஏதுன்னு போய் விசாரிக்கிறேன். கழுகு சொன்னது, ஏதோ நீங்க பேசுற ஜடாயு ஜடாயுன்ற பேர் என் காதல கட்டுச்சு, அது யாருன்னு சொன்னா, இந்த மாதிரி ஜடாயு என்று சொல்லக்கூடியவர் எங்களுடைய ராமபுரானுக்கு பெரியப்பாவை போல அன்பு காட்டியவர் என்று இந்த கதையெல்லாம் சொன்னார்கள். சொன்ன இந்த கழுட்டு கழுது, ஐயோ ஜடாயு மரணம் அடைந்து விட்டானா, ஜடாயு மரணம் அடைந்து விட்டானான் கதறி அழுது. ஏன் நீ இவ்வளவு அழுகிற, உனக்கும் ஜடாயுக்கு என்ன சம்பந்தம்? கழுது சொன்னது, நான் ஜடாயுடைய சகோதரன், என்னுடைய பெயர் சம்பாதி என்று பெயர். எனக்கு இந்த ரெக்கையெல்லாம் இப்படி ஒளிஞ்சு வச்சது எதுக்கு தெரியுமா? நானும் ஜடாயு ரொம்ப நெருங்கின நண்பர்கள், அவ்வளவு சகோதரர்கள், நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். அப்போ ஜடாயுவின் மீது சூரிய கிரணங்கள் படக்கூடாது என்று சொல்லி ஜடாயுவை காப்பாற்றுவதற்காக என்னுடைய இறகுகளை வைத்து ஜடாயுவுக்கு நான் நிழலை ஏற்படுத்திக் கொண்டு பறந்தேன். அப்படி பறக்கிற பொழுது சூரியனுக்கு அருகிலே நான் போனதுனால என்னுடைய ரெக்கைகள்லாம் உருகி விழுந்து விட்டது. நான் இந்த இடத்துல அந்த மாதிரி விழுந்துட்டேன். அப்புறம் ஜடாயு நல்ல நிலைமை தான் இருக்கான்னு நான் நம்பிட்டு இருந்தேன். இவ்வளவு நாளா நான் ஜடாயுவை சந்திக்கல. இப்பொழுது நீங்கள் சொல்கின்ற பொழுது என்னால் நம்ப முடியவில்லை, பொறுக்க முடியவில்லை என்ற வருத்தத்தை சொன்னேன். இவர்கள்லாம் சொன்னார்கள், ஐயா இந்த மாதிரிதான் அப்படின்னு. உடனே ஜடாயு, அவருடைய உயிர் பிரிந்தாலும் நீங்களாவது எங்களுக்கு உதவக்கூடாதா? இந்த ராவணங்க யாரு, சீதையை எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, என்னுடைய ரெக்கைகள் தான் எனக்கு கண் பார்வை நல்லா இருக்கு. ஏன்னா பருந்து பார்வை என்று சொல்லுவார்கள். கழுகு எவ்வளவு உயரத்திலே பறக்கிறது. ஒரு எலியோ தவளையோ அல்லது வேற ஏதோ ஒரு பாம்போ அது பூமியில எவ்வளவு கீழே இருக்கு. ரெண்டுக்கும் ரொம்ப பறக்கக்கூடிய பறவையினங்களும் நல்ல உயரமா பறக்கக்கூடியது கழுகு. அவ்வளவு உயரத்துல இருந்தாலும் அந்த கழுகினுடைய பார்வை என்று சொல்லக்கூடியது அந்த விலங்கின் மீது சரியாகப்பட்டது என்று சொன்னால் அந்த உயிரினத்தை அப்படியே தூக்கிடும். நல்ல கூர்மையான பார்வை வாய்ந்தது கழுகு, தூரத்தில் இருக்கக்கூடிய பார்க்க முடியும். அதனால பருந்தின் வீழ்வு என்று சொல்லுவார்கள். பருந்து அப்படி வீழ்ந்ததை கவக்கூடிய ஒரு நிலை அதற்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வாய்ந்த கழுகுதான். ஆனா எனக்கு இப்ப ரெக்கை இல்லையே, நான் எப்படி நான் பறந்தா தானே மேல பார்த்தா தானே தெரியும் அப்படின்ன உடனே இந்த ரெக்கையை முளைக்க வைப்பதற்கு நம்மிடத்திலே ஒரு மருந்து இருக்கிறது. எல்லீரும் அவ்விராம நாமமே சொல்லீர் என்று பாரு. ஆஞ்சநேயர் சொன்னார், ராமநாமம் சொல்லுங்கள். இந்த ராமநாமம் சொல்ல 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 ராம 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 என்றவர்கள் பாட 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 அந்த ராம நாமத்துடைய பலத்தினாலே அவர்கள் ரெக்கையை பெற்றான் சம்பாதி. பெற்று ஆகாயத்துல போய் வட்டமிட்டு பாட்டான், இந்த ரெக்கை இந்த இலங்கை இருக்கு, அங்க இலங்கைக்குள்ளதான் பிராட்டியை வச்சிருக்கான்ற செய்தியை சொல்றேன். இவ்வளவு நாளா இடம் தெரியாம இருந்தது, இப்ப இடம் தெரிஞ்சு. இடம் தெரிந்தா இவர்கள் மகேந்திரகிரி என்று சொல்லக்கூடிய மலையில இருக்கிறார்கள். இந்த மலையிலே
இருந்து இடலே பெரிய கடல் இருக்கிறது. இந்த கடலை கடந்து இலங்கை மாநகரம் சென்று சீதா பிராட்டியை சந்தித்து வர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? என்ன கேட்கிறார்கள். அங்கதான் நீதானே இளவரசன், நீதானே இளவரசன், நீ போகலாமே. அங்கதான் உண்மையை சொல்லிட்டேன். நீ சொன்னா கண்டிப்பாக நான் தான் இளவரசன், எனக்கு கடலை தாண்டறதுக்கு சக்தி இருக்கு, ஆனா திரும்ப மீள் வேணாம் தெரியாது, திரும்ப மீள் வேணாம் தெரியாது. மற்ற மற்ற குரங்கெல்லாம் நான் பாதி கிணறுதான் தாண்டுவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால எங்களால முடியாது 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 எல்லாம் ஒவ்வொருத்தரும் முடிய முடியாது பேசி 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 ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. ஆஞ்சநேயர் எதுவுமே பேசலாம், அவர் வாட்டுக்கு இருக்காரு. ஜாம்பவான் போய் கேட்டார், நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என்ன ஆச்சுன்னா இவங்களுக்காவது முடியும் அப்படின்ற அளவுக்கு உடம்புல பலம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, அவங்க சொல்றாங்க. நான் இதுல பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு சொலவட ஒண்ணு, முயலுடைய கழிவு இருக்கிறதே முயல் புழுக்கை என்று சொல்லுவார்கள். அது வயல்ல கிடந்தாலும் ஒண்ணுதான், வரப்புல கிடந்தாலும் ஒண்ணுதான் சொல்லுவாங்க. ஏன்னா அது உரம் ஆகாது. அதுவே ஆற்றினுடைய புழுக்கையாக இருந்தால் அது வயல்லையோ வரப்புலையோ எங்க கிடந்தாலும் உரமாவதற்கான சக்தி அதுல உண்டு. இது உரமாகக்கூடிய சக்தி அதுல கிடையாது. அந்த மாதிரி முயல் புழுக்க வரப்புல கிடந்தானா வயல்ல கிடந்தானா நான் என்ன பேச போறேன், அதனால நான் சும்மா இருக்கேன். ஜாம்பவான் சொன்னார், ஆஞ்சநேயரே நீங்கள் அப்படி நினைக்கலாமா? உங்ககிட்டதான் இப்ப ஒட்டுமொத்தமான சக்தியும் இருக்கிறது. இப்பொழுது சரியான தருணம். சின்ன வயசுல ஆஞ்சநேயர் ரொம்ப துடிப்பானாள். துடிப்புன்னா அது வயதுக்கு இருக்கக்கூடிய துருதுருப்பு. அங்க இங்கன்னு எல்லா விதமான சேட்டைகள் செய்வார். ஆஞ்சநேயருக்கு சாமியார்களுக்கு ஆகாது. என்ன பண்ணுவாரு, சாமிகள்லாம் நிறைய பழங்கள்லாம் சேகரித்து செஞ்சு பூஜைக்கு வச்சிருந்தா பூஜை முடியட்டும்லாம் காத்திருக்க மாட்டார். அப்படியே மேல போவார், 2 பழத்தை எடுத்து அவர் போய் யாகங்களிலே சமர்ப்பிப்பதற்காக பிரசாதங்கள்லாம் செஞ்சு வச்சிருந்தா இப்படியே அங்கிட்டு தாய் வருவாரு, சட்டியோட தூக்கி வருவார். இதே மாதிரி செய்ய 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 அங்க இருக்கக்கூடிய ரிஷிமார்கள்லாம் பார்த்தார்கள், அனுமன் சொல்ல தாங்க முடியல. இந்த சொல்லி அனுமனுக்கு உன்னுடைய பலம் குன்றி போவதாக என்று அவர்கள் சபிக்க வாயுதேவன் பார்த்தான். அம்புட்டு சாமியாரை மூச்சு பிடிச்சு என்ன செய்தாச்சுன்னு தெரியல, நமக்கு ஏன் இப்படிப்பட்ட தொந்தரவு என்னன்னு தெரியல, தேவர்கள் யாருமே துணைக்கு வரல, நாம இத்தனை யாகம் பண்ணி தேவர்களை நாம் வணங்கி இருக்கவே ஒரு தேவர்கள் கூட உதவிக்கு வரல, என்ன செய்தாச்சோ புரியலைன்னு சொல்லி அவர்கள் திணறுகின்ற பொழுது வாயுதேவன் அதுக்கு யாரை நீங்கள் சபித்தீர்கள்? ராமனுடைய தொண்டிற்காக என்று அவதரித்திருக்கக்கூடிய வாயுமைந்தரை சபிப்பதற்கு உங்களுக்கு யார் சக்தி கொடுத்தது? அவருடைய சொல்ல தாங்க முடியல. அவர் இப்பொழுது பால பருவத்தில் இருக்கிறார். பாலகன் லீலைகள் செய்வான். பிள்ளைனா சொல்ல கொண்டுன்றது ஒரு இயல்பு. அதான் பிள்ளை, அது மண்ணு மாறதா அப்புறம் எப்படி பிள்ளைய பார்க்க முடியுமா? அதுதான் அந்தந்த பருவத்துக்கு செய்ய வேண்டியதான விளையாட்டுகளை செய்கிறது. அவருக்கு என்ன தெரியும்? அவர் இப்போ குழந்தையினுடைய உருவத்தில் இருக்கிறார், குழந்தை மனநிலையில இருக்கிறார். ஒரு குழந்தை என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் நீங்கள் இப்படி தவிக்கிறீர்களே என்று சொல்ல அவர்கள் தங்களுடைய தவற்றை ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் முனிவர்கள் கொடுத்த சாபம் வீணாக போகாது. அவர்கள் அதுக்கு மாற்று சொன்னார்கள், எந்த நேரத்திலே அனுமனுக்கு அவருடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய காலம் வருமோ அந்த காலத்திலே அவர் வெளிப்படுத்துவார் என்று சொல்ல இப்போ ஜாம்பவான் அதை உணர்ந்து அனுமனிடத்திலே, ஆஞ்சநேயா உனக்கு இருக்கிற பொழுது உனக்கு உன்னுடைய பலத்தை நீ உணராமல் இருக்கிறாய், உன்னுடைய பலத்தை மட்டும் நீ உணர்ந்து விட்டாய் என்று சொன்னால், உன்னுடைய வலிமை என்ன என்பது உனக்கு புரிந்து விட்டது என்று சொன்னால், நீ அசகாயசுரனாக மாவீரனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட நீ உன்னுடைய பலத்தை உணராமல் இருக்கிறாய் என்று சொல்ல ஆஞ்சநேயர் சொன்னாரு, எதுவும் நீங்க கதையெல்லாம் சொல்றீங்க, எனக்கு நம்பிக்கை வரல, எனக்கு நம்பிக்கை வரல. ஜாம்பவான் சொன்னா, சரி நீ உன்னை நம்பாத, எனக்குமே இது ஒரு நல்ல விஷயம். பல சமயங்களில் நாம் நம்மால் முடியும் என்று நம்பக்கூடிய காரியங்கள் நம்மால முடியலன்னு சொன்னா திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுது. நீ உன்னை நம்பாத. எந்த சம்பாதிக்கு அழிந்து போன கருகி போன ரெக்கைகளை ராமநாமம் மீண்டும் முளைக்க வைத்ததோ
அந்த ராம நாமத்தை நம்புவோம் என்று சொல்லி அங்கு இருக்கக்கூடிய வானரங்கள் அத்தனை வானரங்களுமாக சேர்ந்து ஆஞ்சநேயரை சுற்றி நின்று கொண்டு அவர்கள் அத்தனை பேருமாக ராமநாமம் பாடினார்கள். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அதாவது நாம என்ன பண்ணிடணும், நம்முடைய மனதிலே இந்த நிமிடம் ஆஞ்சநேயருடைய பலத்தை அவருக்கு அறிவிக்கக்கூடிய வானரங்களிலே நாமும் ஒருத்தர். அந்த மனநிலைக்கு இப்ப நம்ம வந்துடணும். அந்த வானரங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த அனுமனுடைய பலத்தை அந்த அனுமனுக்கு மீண்டும் கிடைப்பதற்காக அவர்கள் ராமநாமத்தை அவர்கள் சொன்னார்களோ அப்படி அவர்கள் ராமநாமத்தின் சொன்ன விளைவு பிராட்டினுடைய துன்பம் நீங்கியது, ராமருடைய துன்பம் நீங்கியது, எங்கு பார்த்தாலும் வெற்றி ஏற்பட்டது. அதை போல அந்த நம்பிக்கையோடு நாமும் ஆஞ்சநேயருடைய அந்த மகிழ்ச்சியை அவருக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ராமநாமத்தை நல்ல நமக்கு ஆண்டவன் எந்த குறையும் கொடுக்கல. நல்ல வாய் கொடுத்திருக்கான், நல்ல கை கொடுத்திருக்கான். இந்த வாயும் கையும் ராமனுடைய தொண்டிற்காக ராமன் நாமத்தை சொல்வதற்காக நாம் மனதார செலவு செய்யறதுனால சத்தமா இறைந்து ஆஞ்சநேயர் நாம் அழைப்போம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம்
ராம 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 ராம
रामचंद्रमूर्ति की वीरवीर आंजनेय स्वामी की ராமநாமத்தினுடைய மகிமையினாலே பலத்தினாலே ஆஞ்சநேயர் அவரை அறியாமலேயே அவர் மிகப்பெரிய விஸ்வரூபத்தோட இன்னைக்கு நாம நிறைய கோவில்களிலே நாமக்கல் மாதிரியான கோவில்களிலே பெரிய விஸ்வரூப ஆஞ்சநேயரை பார்க்கிறோமே, அது ஏதோ நாம கற்பனை பண்ணி வெடித்த சிலையெல்லாம் கிடையாது. ஆஞ்சநேயர் அவ்வளவு பெரிய விஸ்வரூபத்தோட தான் ராம நாமம் அவரை அவ்வளவு பெரிய மகத்துவமாக வளர்த்தது. அந்த நாமத்தினுடைய மகிமையினால அவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை பார்க்கிற பொழுது அதிசயமாக இருக்கிறது. இந்த ஆஞ்சநேயரா இவ்வளவு நாளைக்கு நம்ம கூட இருந்து சாதாரணமான குழந்தையா நம்ம கொடுக்கறது சாப்பிட்டுக்கிட்டு ஒரு அடிமையாக, ஒரு சேவகனாக, ஒரு தொண்டனாக நமக்கு மத்தியிலே 10 இருந்திருக்காரு. ஆனா இவருக்குள்ள இவ்வளவு பெரிய மகிமையும், இவ்வளவு பெரிய பக்தியும், இவ்வளவு பெரிய சக்தியும், இவ்வளவு பெரிய ஆற்றலும் இருப்பதை நாம் உணராமல் போய்விட்டோம் என்று மற்ற வானகர்கள்லாம் அதிசயப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஆஞ்சநேயர் ராம நாமத்தினுடைய பலத்தினாலே அந்த சமுத்திரத்தை கடப்பதற்காக ஆஞ்சநேயர் புறப்பட்டா தன்னுடைய ஒரு திருவடியை பூமியிலே ஓங்கி அடித்து மிதித்து வாளை சுழற்றி ஆஞ்சநேயர் ஆகாசம் நோக்கி பறக்கிறார். ஆகாசத்திலே பறக்கூடிய அந்த ஆஞ்சநேயருடைய ரூபம் யாவரும் கண்டு பிரமிக்கும்படியாக, யாவரும் கண்டு திகைக்கும்படியாக ஆஞ்சநேயருடைய அந்த ரூபமானது அமைந்திருக்கிறது. அப்படி மிகுந்த உற்சாகத்தோடு, மிகுந்த ஆனந்தத்தோடு, ராம நாமம் தந்திருக்கூடிய பலத்தோடு ஆஞ்சநேயருடைய அந்த கடல் தாண்டக்கூடிய காட்சியானது யாவரும் கண்டு வியக்கும்படியாக ஆஞ்சநேயர் அந்த சமுத்திரத்தை தாண்டி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆஞ்சநேயருடைய இந்த பக்திக்கு சோதனைகளை காலம் உருவாக்கி கொடுக்கிறது. ஒருவன் மாவீரனாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் இருக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், வாழ்க்கையில கஷ்டப்படாமல் இருக்கக்கூடிய இதயம் வெறும் பஞ்சு போல இருக்கும், அதுக்கு பலமே இருக்காது. வாழ்க்கையில சுகவாசியாக வாழ்ந்தவனுடைய இதயம் பஞ்சு போல பலம் இல்லாமல் மென்மையாக இருக்கும். அதுவே வாழ்க்கையில மேடு பள்ளங்களை, கஷ்ட நஷ்டங்களை தாங்கி வந்தவனுடைய இதயம் இரும்பு போல் வலிமையானதாக இருக்கும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட சோதனைகள் இருந்தால்தான் அந்த வீரனுடைய பெருமையானது உலகத்திற்கு தெரியும் என்பதற்காக 3 விதமான சோதனைகள், ரொம்ப சுவாரஸ்யமான சோதனை. முதல் சோதனை மைனாக பர்வதம் என்று சொல்லக்கூடிய மலையின் வடிவிலே வந்தது. இந்த மைனாக பர்வதம் என்ன பண்ணினது, அப்படியே சமுதிரத்துக்குள்ள வந்து ஆஞ்சநேயருக்கு முன்பாக எழுந்து வருகிறது. வந்தா அனுமார் மலையை அப்படி கையில புரட்டி திருப்பி போட்டு அவரோடு திரும்ப பறந்து போயிட்டார். ஆனால் அந்த மலையானது இன்னொரு மானி என்று சொல்லக்கூடிய ஒரு மனித குருத்தாங்கி இதுக்கு வந்து வணங்கி நிற்கிறது. யோசிச்சு பாருங்க, அனுமாருடைய இங்க இந்த இந்திய நல்ல வேகமா வண்டி ஓட்டினவங்களுக்கு இந்த வார்த்தையினுடைய அருமை தெரியும். அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கிற பொழுது இந்த ரோட்ல ஸ்பீட் பிரேக் போட மாட்டாங்க. ஏன்னா நம்முடைய மனநிலை அந்த வேகத்திலே போய்கொண்டிருக்கிற பொழுது எதிர ஒரு தடை வந்து அந்த தடையை எப்படி சமாளிக்கிற எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்ப குறுக்க ஒரு வண்டி வந்து நம்ம நிலைமை என்னத்துக்கு ஆகும், இல்ல பாயிர வண்டியோட நிலைமை என்னத்துக்கு ஆகும். ஆனால் அதையும் கூட சமாளித்து ஆஞ்சநேயருக்கு நிமிர்ந்து நிற்கிறார். மைனாக பர்வதம்
தன்னை பத்தி சொல்லுது. நான் நன்றி கடன் செய்ய வேண்டும், விசுவாசமா இருக்கணும். அந்த காலங்களிலே புராணங்களில் ஒரு கதை உண்டு. மலைகளுக்கு ரெக்கைகள் இருந்ததாகவும், ரெக்கைகளோடு மலைகள் அங்கங்கே பறந்து கொண்டிருந்ததாகவும், அவ்வாறு மலைகள் பறந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மலைகளுடைய ரெக்கைகளை இந்திரன் வெட்டி வீழ்த்த, அதாவது அந்தந்த இடத்துல போய் டப்புன்னு போய் விழுந்து பலவிதமான அடியும் வலியுமாக மலைகளுக்கு பல தொந்தரவுகள் ஏற்பட்டன என்றும், அப்பொழுது இந்த மைனாக பர்வதத்தை மட்டும் வாயுதேவன் அப்படியே சுழற்றி கொண்டு வந்து வலி இல்லாமல் அப்படியே கடலுக்கு அடியில பத்திரமாக போய் சேர்த்து விட்டார். உங்க அப்பாதான் என்னை இன்னைக்கு நல்ல விதமா வச்சிருக்கார், அப்படிப்பட்டவருடைய மகன் வர்ற பொழுது என்னை தாண்டி நீ போகலாமா அப்படின்னு சொல்லி உன்னை உபசரிக்கிறதுக்காக வந்தேன்னு சொன்னான். நல்லது, சந்தோஷம். ஆனா இப்போதைக்கு இந்த உபசாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில நான் இல்லை. ஏனென்றால் எடுத்திருக்கக்கூடிய காரியம் அது ராம கைங்கரியமாக இருக்கிறது. அந்த ராம கைங்கரியமாக எடுத்திருக்கக்கூடிய செயலிலே இப்பொழுது வெற்றி கிட்ட வேண்டும். அதனாலே இந்த மைனாக பர்வதத்தினுடைய உபசாரத்தை பெறக்கூடிய மனநிலையிலே இப்பொழுது ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், அதையும் அன்பாலே வரக்கூடிய தடை என்பது பல விதங்களிலே ஏற்படுகிறது. நம்மாலே மீற முடியாத உறவினர்களாலே வரக்கூடிய அன்பின் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த தடையை கூட நாம் தாண்ட வேண்டும் என்பதற்கு எடுத்த கொள்கை என்பதற்கு முன்பாக உறவினர்களோ நண்பர்களோ மற்றவர்களோ வந்து நின்றால் கூட அவர்களுக்கு முதன்மை இல்லாமல் அன்பினாலே அவர்கள் நம்மை தடுத்தால் கூட அந்த தடையை கூட கடக்கக்கூடிய மனநிலை நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதை இந்த முதல் தடையை தாண்டி அனுமன் நிரூபித்தார். இரண்டாவது தடை அது ஒரு தெய்வத்தினாலே ஏற்படக்கூடிய ஒரு தடையாக இருக்கு. தேவர்களுக்கு அனுமன் இந்த காரியத்தை வெற்றிகரமா செஞ்சிருவானா அவர்களுக்குள்ள ஒரு சந்தேகம். இப்ப அனுமன் எந்த அளவுக்கு இந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்கிறான் என்பதை பார்ப்பதற்காக அவர்கள் ஒரு நாக தேவதையை அவர்கள் அனுப்பினார்கள். அந்த நாக தேவதை ஆகிற தடையும் அனுமன் தாண்டினான். மூன்றாவதாக வரக்கூடிய தடை சுரசை என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கியின் வடிவத்திலாக வரக்கூடிய தடை. நாகதேவதையை தன்னுடைய புத்தி சாதுரியத்தினாலே அனுமன் தாண்டினான். நைஷ்டிக பிரம்மச்சாரி, பெண்ணுடைய சரீரத்தை தீண்டாதவனாகக்கூடிய அனுமன் நாகதேவதனுடைய வாயின் வழியாக புகுந்து காலின் வழியாக வெளியேறி அந்த தடையை தாண்டினான், சாமர்த்தியமாக தாண்டினான். இப்பொழுது சுரசை அனுமனை விழுங்குவதற்காக வரக்கூடிய சுரசினுடைய வயிற்றினுள் புகுந்து அவளை குடலோடு உருவி அவளை ஒழித்தான். 3 பேரையும் தாண்டி தடைகளை கடந்து அனுமன் இலங்கை மாநகரத்துக்குள்ளே பிரவேசித்து பார்த்தா இலங்கைக்குள்ள போகணும். ஒரு சின்ன வானரத்தின் வடிவம் எடுத்து அப்படியே அங்கு இங்கேயுமாக அந்த இலங்கையை நோட்டமிடுகிற பொழுது இலங்கையை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வம் லங்கினி என்று சொல்லக்கூடிய தெய்வம் அது இந்த வானரத்தோடு வழியை தடுத்து நிப்பாட்டி நான் உள்ள விடமாட்டேன்னு சொல்ல நான் போய்த்தான் ஆக வேண்டும் என்று அனுமன் தன்னுடைய கைகளாலே அந்த லங்கினியை அடிக்க அவளுக்கு அன்றைய தினம் விடுதலை. ஏன்னா அவள் பிரம்மலோகத்தை காவல் காத்துக் கொண்டிருந்தவள். அவளை ராவணன் இங்கே அழைத்து வந்து அவன் நகரத்துக்கு காவல் வச்சா அவளுக்கு மன வருத்தம். நம்ம பிரம்மதேவனுக்கு காவல் காத்திருந்த நம்மளை கொண்டு போய் ராவணனுடைய அரண்மனை தூக்கி போட்டாரேன்னு வருத்தம். நான் எப்பொழுது மீள்வேன் என்று கேட்க, எப்பொழுது நீ அனுமனுடைய கையினாலே, அதாவது ஒரு வானரத்தினுடைய கையினாலே உனக்கு அடி கிடைக்கிறதோ உதை கிடைக்கிறதோ அன்றைய தினம் நீ உறுதி செய்து கொள், உனக்கு விடுதலை, இலங்கைக்கு அனுப்பம். இன்னைக்கு ஆரம்பிச்சது இலங்கைக்கு அனுப்பம், நீ உறுதி பண்ணிக்க என்று அவளுக்கு அந்த வாக்கை கொடுத்து அன்றைய தினம் லங்கினியை உணர்ந்து கொண்டால் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் உறுதி, அனுமனை நீ உள்ளே புகழாம் என்று சொல்ல அனுமன் உள்ளே வந்து இலங்கை மாணவத்தை பார்க்கிறான். அம்பனுடைய கவி வன்மையிலே ரொம்ப அழகான பாட்டுல ஒண்ணு இலங்கையை வர்ணிக்கக்கூடிய பாட்டு. இலங்கையை பல பாடல்களாலே வர்ணித்துட்டாங்க. இலங்கையை போல அழகான மாநகரம் என்று எதுவும் கிடையாது. அது
இன்னைக்குமே மற்றவர்களை சுரண்டி பிழைப்பவர்களுடைய இடம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு அடையாளம். இன்னைக்காவது நாம இங்கிலாந்துல வறுமையோ பசியோ பஞ்சம்னா நம்ம கேட்டுப்போமா? ஏன்னா ஊர்ல மொத்த நாடுகளை எல்லாம் அவர்கள் தங்கள் வசமாக்கி கொண்டு அந்த நாட்டினுடைய செல்வங்களை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டா அவ ஊரை அப்படித்தான் இருக்கும். அந்த மாதிரிதான் இலங்கை. அனுமன் பாக்குற மிரட்சி, கரண்டு கால் புகால், கதிரவன் ஒளி புகால். இது பொதுவாக காற்று எங்கினால் நுழையும். ஏன்னா அதனுடைய இயல்பு அவ்வளவு மென்மையானது. யாரு கண்ணுக்கே தெரியாத பொழுது எவ்வளவு மென்மையா இருக்கும். அப்படிப்பட்ட காற்று யாரையும் கேட்டெல்லாம் வர வேண்டியது இல்லை, அது எங்கனாலும் நுழையலாம். அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த காற்று கூட இலங்கைக்கு வந்தா அது யோசனை பண்ணிட்டு அது உள்ள போலாமா வேண்டாமான்னு ராவணன் போய் உத்தரவு கேட்டு உள்ளே நுழையணும். கதிரவன் ஒளி போகாது. சூரியன் உதயமானா உலகத்திற்கே அவன் வெளிச்சம் தரணும். ராவணை முடிவு பண்ணும், இன்னைக்கு இலங்கையில இத்தனை டிகிரி தான் நீ வரணும், இத்தனை செல்சியஸ் தான் உடைய வெப்பம் இருக்கணும் அப்படின்னு ராவணன் தான் இலங்கைக்கு வந்து தினம் என்ன பண்றேன் வானிலை அறிக்கையை வந்து தயார் பண்ணுவேன். அப்போ கதிரவனுடைய ஒளி கூட ராவணனுடைய அனுமதியை கேட்டுத்தான் வர வேண்டும். மரளி மரம் புகார். மரளினா யமன். யமனை கண்டு ஊர் உலகமே நடுங்குது. ஆனா யமனுக்கே ராவணன் சொல்லுவானா, இந்த இன்னைக்கு இவன் எடுத்தா போதும், இன்னொரு 10 வருஷம் சேர்த்து வச்சிருப்போமே, வேண்டாம் நீ போ அப்படின்னா போயிடணும். அந்த அளவுக்கு யமனை கூட தன்னுடைய வாக்கினாலே கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். அவ்வளவு நல்லவனா ராவணே அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறப்ப, இவ்வளவு பேரும் ராவணன் வச்சிருக்காங்க, அப்ப ராவணன் எவ்வளவு சிறந்தவனா இருக்கான்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. கம்பர் கடைசி சொன்னாரு, அறமும் புகார். இவங்க எல்லாம் வரமாட்டான் என்ற அதிசயம் இல்ல, அந்த ஊருக்குள்ளே தர்ம தேவதையும் உள்ளே நுழைய மாட்டாள். அப்படிப்பட்ட அதர்மத்தினுடைய ராஜ்யமாக இலங்கையானதான். அறமும் கூடாது. அதான் கம்பருடைய ஒரு அழகான சொல். அப்படிப்பட்ட இலங்கைக்குள்ளே இன்னைக்கு அனுமன் புகுந்துட்டான். எங்க சீதா பிராட்டி எங்க இருக்கிறான்னு அனுமனுக்கு தெரியாது. அதனால அங்க எங்கன்னு சுத்தி 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 தேடி தேடி பார்த்தான். தேடி தேடி பார்த்து ஒவ்வொரு இடத்துக்கா போறான். போனா அனுமன் வேகமாக போகக்கூடிய அனுமனை அவனுடைய வேகத்தை தடுத்து நிப்பாட்டி, காற்று அந்த அனுமனுடைய வேகத்தை தடுத்து நிப்பாட்டி பிடிச்சி இழுக்குது. அனுமனுக்கே முடியல, என்ன பண்றது இல்லை. அவ்வளவு வலிமையான உடல் வாய்ந்தவன், அவ்வளவு பராக்கிரமசாலி. காத்து பிடிச்சி இழுத்து சுத்தி முத்தி பார்த்தேன். கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்க. கும்பகர்ணன் அப்படியே தூங்கி மூச்சை இழுத்தான்னா அனுமனையும் சேர்த்து அப்படியே இந்த காத்து பிடிச்சி இழுத்து அனுமன் 2 தூணை பிடிச்சி நிக்கணும். அப்ப மூச்சு ஓட்டானா படையபடி இப்படி வெளியே வந்துடும். அப்படி ஒரு கும்பகர்ணன் வந்தவங்க நான் பார்த்தான். ஓ, இவ்வளவு ஒரு ஆள் இருக்கானா, கேள்விப்பட்டிருக்கோம். ஓ, இவனும் நம்ம வந்து போரிட்டு ஜெயிக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நினைச்சு அடுத்தடுத்து இங்க போனா சிவபெருமானுடைய மகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் அவதரித்து விட்டானோ என்று பார்க்கும்படியான அழகும் ஆற்றலும் ஆண்மையும் வாய்ந்த ஒருத்தர் படுத்திருக்கான். இந்திரஜித்து ராவணன் மகன் புரிஞ்சுக்கிட்டான். அநேகமா நம்ம லட்சுமண பெருமாளுக்கு இணையான வீரனாக இவனு இருக்கான். அனுமன் முன்னாடியே தீர்மானம் பண்ணிடுறான். லட்சுமண பெருமாளுக்கு முன்னாடி போய் யுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் இவனுக்கு தான் உண்டு. இவனை ஜெயிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ராவண யுத்தத்திலே, ராமராவண யுத்தத்திலே ரொம்ப நாளா, ராவணை கூட 2 நாள் தான், இந்திரஜித்தே 4 நாள் சண்டை ஓட்டவேன். அதனால இவனை ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி இந்திரஜித்தை பத்தி ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன். அடுத்து போனான். போற பொழுது அனுமனை காத்திரு, நம்ம இலங்கையில தான் இருக்கோமான்னு தெரியல. அப்படி ஒரு இடம், புனிதமான இடமாக இருக்கிறது, சாத்வீக குணம் இருக்கக்கூடியவர்கள் வாழக்கூடிய இடமாக இருக்கிறது. அங்கே எந்த விதமான அரக்கர்களுக்குரிய அடையாளம் இல்லாதபடிக்கு ஒரு இடம் இருக்கிறது. அவன் அப்படி எட்டி பார்த்தா உள்ள விபீஷணன் படுத்து தூங்க. அனுமன் சொன்னா, தர்ம தேவதை இருக்கிறதே, இந்த தர்ம தேவதை கருமையான வடிவத்தோடு இங்கே வந்து படுது. அது வெண்மையின் வடிவம் தான் தர்மத்தை சொல்லுவோம். அந்த தர்மம் இன்றைக்கு கருப்பு வடிவம் எடுத்துக்கொண்டு இந்த இடத்திலே படுத்திருக்கிறது. இவன் கண்டிப்பாக தர்மவானாகத்தான் இருப்பான் என்று விபீஷணனை பத்தி அவனுக்கு ஒரு மனநிலை வந்தது. அடுத்து அங்கிருந்து புறப்பட்டு போனா இதான் ராவண பவனம் தெரிஞ்ச அனுமன் எட்டி பார்த்தா அனுமனுக்கு வருத்தம், சோகம் மாறல. அடுத்து, ஐயோ சீதா பிராட்டி
ராவணனுடைய அந்த புறத்திலே வந்து படுத்திருக்கிறாளே, இந்த காட்சியை நான் காண்றதுக்காக வந்தேன், ராவணன் இப்படி சீதா பிராட்டியை கொண்டு அந்த புறத்துல வச்சிருக்கிறான்னா இது எப்படி சாத்தியமாச்சு, பிராட்டி இதற்கு இணங்குவாளா அப்படின்னு மனசுல யோசிச்ச உடனே, ஓ நம்ம தப்பு பண்ணிட்டோம், சீதை இல்ல, ராவணனுடைய மனைவி மண்டோதரி, அவள் கற்புக்கு அரசி. சீதா பிராட்டிக்கு இணையாக சீதா பிராட்டியோ என்று சொல்லி பிரமிக்கின்ற அளவிற்கு அந்த மண்டோதரி இருப்பாள் என்று சொன்னால், மண்டோதரி மகத்துவம் வாய்ந்தவள், பெருமை வாய்ந்தவள். அதனாலே மண்டோதரியை பார்த்து, ஓ இவள் தான் மண்டோதரி என்று நாம் உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே திரும்பி பார்த்தா அவனை தூக்க வராம பிறண்டு வருது. புலம்புற சீதை 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 என்று சொல்லி புலம்பிக் கொண்டு அவனுக்கு நிம்மதியான உறக்கம் வரமாட்டேன். சுத்தி எத்தனையோ பேர் சாமரங்கள்லாம் வீசினா கூட அந்த நிம்மதி அவனுக்கு இல்லை. சீதையினுடைய நினைப்பினாலேயே வருந்தி படுத்துக் கொண்டிருக்கூடிய ராவணனை பார்த்தவன் நினைக்கிறான், ராமபிரானுடைய கையினாலே அழிவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான். இவ்வளவு பேரை வந்தாரு சீதையை காணமே அப்படின்னு மனசு நினைக்கிற பொழுது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. ராவணன் தூக்கம் இல்லாம எந்திரிச்சியோ போறேன், ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சாலும் ராஜா இல்லையா, உடனே படை பரிவாரங்கள் எல்லாம் போக மாட்டாப்ல. அவன் 2 மணிக்கு ராத்திரி எந்திரிச்சாலும் சுத்தி படை பரிவாரங்களோட அவ்வளவு பெருமா சேர்ந்து ராவணன் நடைய போறான். எங்க போறான்னா நேரா பிராட்டி இருக்கக்கூடிய அசோகவனத்திற்கு ராவணன் உள்ளே போயிடுவான். பிராட்டியை பார்த்து பேச ஆரம்பித்தார். என்ன சீதே நீ இப்படி புரியாம இருக்கே, விவரம் இல்லாம இருக்கே, எப்பேற்பட்ட ராஜ்யம், எப்பேற்பட்ட செல்வங்களை என்னுடைய பாதங்களிலே வந்து கொட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். இந்த ராவணனுக்கு அரிதான விஷயம் என்று எதுவும் கிடையாது. அப்பேற்பட்ட ராவணனுடைய அரியணையிலே உன்னை நான் பட்டத்தை அரசியாக்கி அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீ என்னுடைய ஆசைக்கு இணங்க மறுக்கிறாயே என்று சொல்லி சற்றும் கூசாமல், மாட்டானுடைய மனைவி என்று கருதாமல் அவளிடத்திலே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைப்பட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டாய், மாவீரனுக்கு நீ வாழ்க்கைப்பட வேண்டும், வீரவசமா நல்லா பேசுற அவ்வளவுமே சீதா பிராட்டி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கேட்டுக்கொண்டே இருந்து சீதா சொன்னா, ராவணா எனக்கு ஒரு விஷயம் புரியல, காட்டிலே ஆண் சிங்கத்தோடு கைகோர்த்து திரியக்கூடிய பெண் சிங்கம் எனக்காவது நரி மேல ஆசைப்பட்டு நரி கூட சேர்ந்து ஓடி போகுமா? நான் ராமனாகிற ஆண் சிங்கத்தோடு திரிந்த பெண் சிங்கம், உன்னை போல நரிக்கெல்லாம் இந்த நரியினுடைய தந்திரங்களுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். உன்னுடைய இந்த நரித்தனமான பேச்சு, தந்திரமான பேச்சு, இதற்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதை என்ன பண்ண, ஒரு புல்லை எடுத்து அப்படி ராவணன் மாதிரி புல்லை எடுத்து. இது பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. தனிஸ்லோகி ராமாயணம் என்று ஒரு அருமையான ஒரு நூல், வடமொழியும் தமிழும் கலந்ததாக மணிப்புரவாளத்தை பெரியவாசன் பிள்ளை செய்து இந்த புல்லை எடுத்து போட்டது மட்டும் 26 விதமான அர்த்தங்கள் காட்டுகிறார். அப்படி புல்லை கிள்ளி போட்ட உடனே 1000 தான் தலைமை ஒரு ராஜாவா இருக்க வர்ற போது அவனுக்குன்னு ஒரு ஆசனம் போடணும், அது ஒரு மரியாதை. அதனால தர்ப புல் மிகச்சிறந்த ஆசனமாக சொல்லுகிறது. அதனால ஒரு புல்லை போட்டா இது ஒரு அர்த்தம். இந்த இன்னைக்குமே அவனுக்கு இவளுக்கு இடையில ஒரு கோடு ஒண்ணு போடணும். அப்படி கோடு போடுறதுக்கு வேற பொருள் கிடைக்கல, இந்த புல்லுதான் இருந்தது, எடுத்து கீழே போட்டா இப்பெல்லாம் அர்த்தம் சொன்னார்கள். நான் அதுக்கு மேல ஒரு சொன்னேன், அப்படிலாம் இல்ல ராவணா, சும்மா காசு பணம் செல்வம் அந்த கொடுக்குறேன் இந்த கொடுக்குறேன்னு சும்மா பெருமையா அப்படியே வரிசையா அடுக்கிறையே, இதெல்லாம் இந்த புல்லுக்கு சமம் தான். ராவணா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, மாட்டானுடைய மனைவி மீது ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை இந்த புல்லை விட அற்பமானது என்பதை சொல்லாமல். ராவணா நீ இப்படியே என்னோடு வாது செய்து கொண்டிருப்பாயானால் கண்டிப்பாக ஒரு நாள் இங்கே ராமருடைய வருகை நடைபெற போகிறது. ராமருடைய வருகைக்கு பிற்பாடு இந்த இலங்கை மாநகரம் இப்படி கோட்டை கொத்தளங்களோடு கோபுரங்களோடு இருக்கக்கூடிய இந்த இலங்கை மாநகரமானது ஒண்ணும் மண்ணுமாக மண்ணோடு மண்ணாக அழிந்து கட்டமண்ணா போய் அங்க இந்த புல்லு கூட முளைக்குமா முளைக்காதான் தெரியாது, அந்த நிலைமைக்கு வரப்போதா இந்த இலங்கைன்னு. புல் என்று சொல்லக்கூடியது ரொம்ப அல்பமான ஒண்ணு. ராமனா உன்னுடைய புத்தி இந்த புல்லை போல அற்பமா இருக்கடா. ராவணா
நீ ஏதோ பெரிய வீரன் 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 பேசுறியே, இப்படி ஒரு புல்லை ஆயுதமாக பயன்படுத்தி காகாசுரனை அன்றைக்கு தன்வசமாக்கி அந்த காகாசுரனுடைய கர்வத்தை அழித்தவன் ராமன். ராமனுக்கு இந்த புல்லு கூட ஆயுதம் மறந்துடாத. உன்னுடைய வீரத்தை காட்டிலும் புல்லை ஆயுதமாக பயன்படுத்திய வல்லவனாக ராமன் இருக்கா என்பதை சொல்லாமல் சொன்னார். ராவணா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னுடைய செல்வம், உன்னுடைய பெருமை, உன்னுடைய புகழ் இதெல்லாம் ரொம்ப பெருசு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த புல்லுக்கு சமம்டா உன்னுடைய வீரம், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய செல்வம், இவ்வளவு அற்ப புல்லாக நான் மதிக்கிறேன் என்று இத்தனை விதமான அர்த்தங்களை உள்ளடக்கியதாக ஒரு புல்லை எடுத்து பிராட்டி அவன் முன்னாலே போட்டு இவ்வளவு பேச. ராவணன் பார்த்தேன், இந்த பேச கடக்க மாட்டான். அதனால அதான் சொல்லிட்டாளே, அரியொடும் திரிந்த பேடை அங்கனத்து அழுக்கு தின்னும் நரியொடும் திரியுமான். நான் சிங்கத்தோடு தெரிந்தவள். இந்த மாதிரி அந்த நரித்தனத்துக்கு நான் என்னுடைய எண்ணமானது உனக்கு படிய மாட்டேன் என்று அவள் ரொம்ப தெளிவா சொன்னா. சுத்தி இருக்காட்டான்னு சொல்றேன். உங்களை எதுக்காக இங்க வேலை போட்டிருக்கேன்? இவளுடைய மனதை மாற்றி என் மீது இவள் அன்பு செலுத்தும்படியாக நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் வந்தேன். ஆனா பிராட்டியினுடைய நிலைமை அப்படி இல்லை. அவள் ராமபிரானை நினைத்து ஏங்கி கதறி தவிக்கக்கூடியவளாக, துடிக்கக்கூடியவளாக அனுமன் முதல்ல பிராட்டியை பார்க்கிற பொழுது பிராட்டி எப்படி இருந்தாலாம், அவளை சொல்கிற பொழுது வால்மீகி மகரிஷி ரொம்ப அற்புதமான உவமை. அவரை போல உவமைகளை கையாண்ட நபர்கள் உலகத்துல கிடையாது. மாபெரும் கவி, ஆதி கவி. அவர் சொன்னார், நல்ல அழகான செய்யுள் ஒன்றை இயற்றி யாப்பிலக்கணம் தெரியாதவன் கையில கொடுத்து அவன் சீர்பிடிச்சான அந்த பாட்டை எப்படி கொத்தி கொதருவானா. இந்த காலத்துல நோட்ஸ் போடுறாங்க பாருங்க. அந்த லட்சணத்துல அழகான செய்யுளாக இருக்கக்கூடிய பிராட்டி இப்பொழுது ராவனுடைய பவனத்திலே அழகிழந்து காணப்படுகிறார். கவிஞர் கண்ணதாசன் மறைந்த பொழுது வாலி ஒரு கவிதை எழுதினார். அழகான கவிதை, ரொம்ப பிடிச்ச கவிதை. சொன்னார், யமனுக்கு எழுத படிக்க தெரியாது, அதான் கண்ணதாசன் என்ற கவிதை புத்தகத்தை கிழித்தெறிந்தார். அப்படித்தான் இப்ப பிராட்டியுடைய நிலைமை இருக்கிறது. அவள் வருத்தத்தினாலே சிதைந்திருக்கிறாள். ஆனா அனுமன் இருக்கிறானே, அவனுக்கு நவ வியாக்கரண பண்டிதன் பேரு. வியாக்கரணமா இலக்கணம். அப்படிப்பட்ட இலக்கணத்தை படித்தவனுக்கு ஒரு செய்யுள் அப்படியே அசை சீர் தப்பா போயிருந்தா அவன் ஒண்ணு சேர்த்த மாட்டானா? அனுமன் அப்படி சரியாக படித்து பிராட்டியை புரிந்து கொண்டான். பிராட்டி அவள் உடனே அங்க இருக்கக்கூடிய சிம்சுபா விருட்சம் என்று சொல்லக்கூடிய மரத்திலே தன்னுடைய கூந்தலை அவள் அப்படியே கழுத்திலே முடிந்து கொண்டு சுருக்கிட போகிறாள். அப்பொழுது ஸ்ரீராமதேயம் 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 என்று சொல்லி அந்த வார்த்தையை ராவணனுடைய ராஜ்யத்திலே இந்த ராமதேயம் என்கின்ற சொல் எங்கே ஒழிக்கிறது என்று கேட்டு பிராட்டி மனதிலே ஆனந்தம் தாங்காமல் அவ எங்கன்னு திரும்பி பார்க்கிற போது அனுமன் தொத்தனு போச்சு. அம்மா தாயே, அனுமன் என் பேர், அஞ்சனையின் மைந்தன் தாயே என்று சொல்ல முதல்ல நம்ப மாட்டேன்ட்டான். நம்பாத உடனே பலவிதமான அடையாளங்களை சொல்ல, நெறித்த கருங்குழல் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம், செரித்த மணிமுடி கனகன் திருமருகா தாசரதி, அந்த தாசரனுடைய தூதனாக வந்திருக்கிறேன் தாயே என்று சொல்லி மறைமுகமாக ராமருக்கும் சீதைக்குமாக மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய சில செய்திகளை, அவர்களுக்கு மட்டுமே அந்தரங்கமாக அவர்கள் அறிந்திருக்கக்கூடிய செய்திகளை அடையாளமாக சொல்கிறான். அதிலே ஒரு அடையாளம், அதிலே ஒரு செய்தி, சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை முளைந்த அத்திரமே கொண்டு அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம். அன்றைக்கு காட்டாசுரன் உங்களுடைய தனங்களை காயப்படுத்திய காலத்திலே ஒரு புல்லை எடுத்து அஸ்திரமாக எரிந்து கொன்றாரே, இது வேற யாருக்கும் இந்த லட்சுமணன் கூட தெரியாது. அப்படிப்பட்ட அந்த செய்தியை பிராட்டியிடத்தில் சொல்ல பிராட்டிக்கு நம்பிக்கை வந்தது. ஆகா, நீ உண்மையிலேயே ராம தூதன் தான் என்று சொல்ல, தாயே, உங்களுடைய இவ்வளவு நாளாக எப்படி பெருமாளை பிரிந்து உங்களால இருக்க முடியாது? பெருமாள் உங்களுடைய பிரிவை தாங்காமல் இருக்கிறார் தாயே. அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு கொடுக்க சொல்லி அங்குலியம் என்று சொல்லக்கூடிய திரு மோதிரத்தை கொடுத்திருக்கிறார் என்று பிராட்டியுடைய கைகள் அந்த மோதிரத்தை சேர்க்க பிராட்டி வாங்கினார். வாங்கினா அது மோதிரமா தெரியல, சாட்சாத் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியாக அது காட்சி அளித்தது. இந்த மோதிரம், அந்த மோதிரத்தை பார்த்தோன்னே இந்த மோதிரத்தை அணிந்திருக்கக்கூடிய திரு விரல்கள் நினைவுக்கு வந்தன. அந்த விரல்களை தாங்கி இருக்கக்கூடிய தாமரை கைகள், தாமரை கைகளை தாங்கி இருக்கக்கூடிய திருத்தோள்கள், திருத்தோள்களை தாங்கியிருக்கூடிய திருக்கழுத்து, அப்படியே ராமபிரானுடைய திரு உருவம் அவளுடைய கண்களுக்கு முன்பாக வர அந்த மோதிரத்தை வாங்கி அவள் அணைத்துக் கொண்டு தலைமேல் வைத்து அப்படியே ராமபிரானை நினைத்து அவள் கண்ணீர் வடிக்கிறார். ஏன்னா இந்த மோதிரம் இருக்கு இன்னைக்கு நேரத்தில் இல்ல, எப்பயுமே அவர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரிவுகளை கூட இந்த மோதிரம் சரி செய்யும். கல்யாணம் ஆன புதுசு ராமருக்கு சீதைக்கு ஒரு சின்ன ஊடல். இந்த ஊடல் வந்தா ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர்
பேசணும், பேசாட்டா ஊழல் தீர். 2 பேருமே பேச மாட்டோம்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்க்காம நிக்கிறாங்க. ராமர் வாயிலிருந்து பேசலாம், பேசினா தான் இறங்கி வர்றதான ஒரு கௌரவ சீதை பேசல. இருந்தாலும் ராமராலே பிராட்டியை சமாதானம் பண்ணி ஆகணும், என்ன பண்றதுன்னு தெரியல. நான் உடனே அப்ப நினைச்சு பார்த்தேன், கையில இருந்த இந்த மோதிரத்தை அப்படியே ஏதோ தெரியாத மாதிரி நழுவ விடுற மாதிரி அவரா அப்படி மெல்ல கழட்டி அப்படி தரையில போய் உருட்டி விட்டு உடனே சீதை வெடுக்கு எடுத்தா, என்ன ஆம்பளை நீங்க கையில வச்சிருக்க மோதிரத்தை கூட உங்களுக்கு பார்த்துட்டு தெரியல அப்படின்ற. இந்த மோதிரம் அவர்களுக்கு மத்தியில கூடிய சின்ன சின்ன பிரிவுகளை கூட சரி செய்கிறது. இந்த மோதிரங்களுக்கு இது இன்னைக்கு நேற்று போட்டதில்ல. ஜனக மகாராஜா சக்கரவர்த்தி மருமகனுக்கு போட்டு விட்ட மோதிரம். அந்த மோதிரத்தை வாங்கி கொண்டுதான், அந்த மோதிரத்தை கையிலே பற்றி கொண்டுதான் முதலில் சீதா பிராட்டியை கரம் பிடித்தாரே, அந்த கரம் பிடித்த நினைவு இப்பொழுது சீதைக்கு. அதனால கையில கிடைச்சது மோதிரம் இல்ல, ராமனே மீண்டு வந்து விட்டார் என்று சொல்லி அந்த மோதிரத்தை அவள் வணங்கினாள். அந்த மோதிரத்தை கொடுத்த அனுமனை எப்படி என்ன மாதிரி வணங்குறதுன்னு தெரியல. அப்பதான் சுத்தி முத்தி பார்த்தா பக்கத்துல வெத்தலை கொடி பறந்திருந்தது. அவளுக்கு அனுமனுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணுமே, பரிசு கொடுக்கணுமே சொல்லி வெற்றிலையை பறித்து மாலையாக கட்டி உடனே அனுமனுக்கு சீதை வழங்கினாள் என்று சொல்லி சொல்லுவார். அனுமன் கேட்கிறார், எப்படியா கடலை கடந்தோடனே விஸ்வரூபத்துல வந்தேன்னு விஸ்வரூபத்தை காண்பின. அனுமன் 2வது முறையாக விஸ்வரூபம் சீதை முன்பு எடுத்து காண்பித்தார். காண்பித்து அனுமன் சொல்றாருமா, நீ படுற பாடலாம் பார்த்தா மனசு பதைக்குது. ஆயே நான் ஒண்ணு பண்ணுவோம், நான் உங்க மகன், உங்களுக்கு பிள்ளை, நீங்க ஏன் சங்கடப்படுறீங்க? என்ன ராமர் வந்து உங்களை மீட்க வேண்டாம் தாயே, நான் இருக்கேன், உங்க மகன் இருக்கேன், இப்ப என்னுடைய தோல்ல ஏறி உட்கார, நான் போய் கடல்ல தாண்டி வைக்கல விட்டுறேன், ராமர்கிட்ட போய் சேர்க்கிறேன். இதை சொன்னா அனுமனை சொல்றது தெரிஞ்சா உன்னால முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? சீதை தனியா இருந்தா, யாரோ ஒரு ராட்சசம் வந்தேன் சீதையை தூக்கிட்டு போனா, திரும்ப ஏதோ ஒரு குரங்கு வந்துச்சு சீதையை மீட்டு போனா, ராமர் என்னையா பண்ணாரு? நாளைக்கு என்னுடைய தலைவனுக்கு அது ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். அனுமனே உனக்கு ஒண்ணு தெரியுமா, சீதை என்ன சும்மா நினைச்சா நீ? எல்லைகள் நீட்ட உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன். அல்லல் மாக்கள் இலங்கை ஏதாகுமோ? என்னடா பெரிய இலங்கை? இலங்கை இந்த இலங்கையிலடா எல்லைகள் நீட்ட உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன். கற்பின் வலிமையினாலே ஒரு சொல் ஆற்றல். அதுக்கு சாட்சி மதுரை மாநகரம். இந்த மதுரை மாநகரமானது எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது என்று சொன்னால், கற்பின் வலிமையை இந்த உலகத்திற்கு தான் எரிந்து காண்பித்து உணர்த்திய பூமி, சத்திய பூமி, புண்ணிய பூமி. அதனாலே கற்பின் வலிமை இருக்கிறது. தர்மபுத்திரர் தாயக்கட்ட விளையாண்டிருந்தார். தாயக்கட்ட விளையாடுகின்ற பொழுது ஏதோ ஒரு வசதி ஒரு காயம் லேசாப்பட்டது. அவருடைய உடலிருந்து ஒரு துளி ரத்தம் பூமியில பட போகணும்னு திரௌபதி பக்கத்துல வேகமா ஓடி வந்து புடவை தடக்க வச்சு அப்படியே இந்த ரத்தத்தை உள்வாங்கி கொண்டா. தர்மனுடைய ரத்தம் பூமியிலே சிந்தினால் பூமாதேவி பொறுக்க மாட்டாள் என்று. பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்துக்கு புறப்பட்டு வருகின்ற பொழுது குந்திதேவி 5 பேரையும் கூப்பிட்டு திரௌபதியை கூப்பிட்டு எல்லாரும் முக்காடு போட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் தர்மத்தை காப்பதற்காக பிறந்தவர்கள். பாஞ்சாலி நெருப்பிலே உதித்த தெய்வம், கற்பின் தெய்வம். அவள் கோபத்தோடு திரும்ப இந்த அஸ்தினாபுரத்தை பார்த்தா அம்புட்டு எரிந்து சாம்பலா போயிடும். அதனாலே நீங்கள் அதை திரும்பி பார்க்காமல் முகத்திலே முக்காடு போட்டு கொண்டு போங்கள், இன்றைக்கு நாள் அஸ்தினாபுரம் திரும்ப நமக்கு கிடைக்கட்டும்னு சொன்னோம். அப்போ தர்மத்திற்கு அதே சமயத்திலே கற்பிற்கு நெருப்பினுடைய ஆற்றல் உண்டு. சீதா சொன்னா, எல்லைகள் நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சொல்லி தூயவன் வில்லுக்கு மாசு என. நான் அப்படி இந்த இடத்தெல்லாம் அழித்து கொண்டு நான் திரும்ப வந்துட்டேன்னா அது எனக்குத்தான் பெருமையை ஒழிய ராமபிரானுக்கு பெருமை ஆகாது. இன்றைக்குமே ஒரு மனைவி கணவனுக்கு பெருமை ஏற்படுத்தும்படியாக அவள் நடந்து கொண்டால்தான் அவளுக்கு மனைவி என்கின்ற ஸ்தானம், அதுதான் கௌரவம். அவருடைய கௌரவம் தான் என்னுடைய கௌரவம். அதனாலே நான் ராமபிரானுடைய வருகை நடைபெற வேண்டும். அவர் வந்து தன்னுடைய வில்லின் ஆற்றலினாலே இந்த இலங்கையை வெற்றி பெற்று என்னை மீட்க வேண்டும். அதுவரையிலும் நான் பொறுமை காத்திருப்பேன் என்று சொல்லி, அதனாலதான் கம்பன் சொன்னான் கற்பின் கனவி என்று சொன்னான். கேட்டது தப்பு இல்ல, ராமபிரான் வரட்டும் என்று சொல்லி காத்திருந்தவள். சரி, அவருக்கு நான் என்ன சொல்லணும்? நான் 1 மாசம் தான், எண்ணி 30 நாள் தான். இன்னைக்கு நான் உன்னை பாட்ட எங்க இருக்காரு என்ன எது நான் இருக்கேன்னு அவள் தெரியுமா தெரியாதான் இத்தனை நாள் புலம்பிட்டு இருந்தேன். இனிமே புலம்புறதா இல்ல. நான் 30 நாள் தான்.
வந்து மீட்டா சீதையை மீட்கலாம், 31ஆம் தான் என் பணத்தை பார்க்கலாம், போய் சொல்லு. 30 நாள் தான் இனி என்னுடைய உடலில் உயிர் தரித்திருக்கும் என்று சொல்லி கெடு விதித்து போய் சொல்ல வர புறத்து வர சொல்லுன்னு சொல்ற. சொல்ற பொழுது தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சுடாமணியை கையில கொடுத்தார். இதை போய் அவர்கிட்ட போய் சேர்த்துருன்னு என்னை பார்த்ததுக்கு அடையாளம் என்று சொன்ன. வாங்கினா வந்தோம் சீதையை பார்த்தோம் திரும்ப போனோம்னா அது ஒரு பொறுமையா? ராவணனுக்கு நம்முடைய வருகை தெரியாமல் போகக்கூடாது. ராமனுடைய வலிமை என்ன என்பதை ராவணன் உணர வேண்டும். சுத்தி பார்த்தா இதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? அசோக வனமா. அசோகம்னா கவலையே இல்லாத வனம். அந்த அசோக வனத்திலே சோகத்தின் வடிவமாக பிராட்டியை உட்கார வச்சுட்டு இந்த வனத்துக்கு நட அசோக வனம்னு பேரு. உள்ள புகுந்தான். அவ்வளவு கையில கிடைக்கூடிய மரம் மட்டும் என்ன உண்டோ அவ்வளவு எடுத்து முடிச்சான். உயிருக்கு உயிரா பாதுகாத்துட்டு இருக்கேன் அசோகவனத்தை. அதனால சீதையை கொண்டுதான் அசோகவனத்தை வச்சிருக்கேன். அந்த அசோகவனத்துக்கு ஒரு ஆபத்துனா ராவணன் முழுவானா ரொம்ப கோவப்பட்டான். என்னடா ஆச்சுன்னா அசோகவனத்தை ஒரு குரங்கு பிடிச்சி அட்டகாசம் பண்ணுது. நான் போறேன் ராவணன் இதுக்கெல்லாம் நீ போகக்கூடாது, நான் போறேன்னா அக்ஷகுமாரன் முதல் மகன் பிறந்தாங்க. இளையவன் இந்திரஜித்துக்கு இளையவன் வந்தேன். அனுமன் பார்த்தா நீ தான் அக்ஷகுமாரனா ராவணனுக்குமானா? உங்க அப்பா செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு நீங்களாம் துணையா? என்னுடைய தகப்பனை விமர்சனம் செய்யாது, அதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை, என்ன யோகியமா பண்ணிட்டான் என்று இருவருக்குமாக யுத்தம் நடக்க அக்ஷகுமாரனை கீழே சந்தனம் அரைப்போம்ல, கல்லுக்கு மேல சந்தன கட்டி வச்சு தேய்ப்போம்ல, அந்த மாதிரி அக்ஷகுமாரனை கால்களிலே வைத்து தேய்த்து சாந்தாக அரைத்து அனுமன் கொண்டான். அக்ஷகுமாரன் கதை முடிஞ்சு. அக்ஷகுமாரன் போயிட்டானே ராவணன் திரும்ப எதிர்த்தான். ஐயோ இந்திரஜித்து இருக்கேன், நீ எந்திரிக்கலாமாப்பான்னு இந்திரஜித்து ஓடி வந்து 2 பேருக்கு சண்டை. அனுமன் யோசிச்சு எவ்வளவு நேரத்தை நீ கூட சண்டை ஓட்டே இருக்கிறது? ராவணன் பார்க்க நான் வந்த வேலையை முடிப்பேன் கூட சண்டை போட்டு தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிப்பதற்கு அனுமன் வரவில்லை. அது நமக்கு தேவையில்லாத வேலை. நம்முடைய வேலை என்ன? ராவணனை பார்க்க வேண்டும். அதுக்கு இவங்கிட்ட தோட்டாத்தான் ராவணனை பார்க்கலாம் முடிவு பண்ணி தோற்றது போல் தன்னுடைய வலிமையை குறைத்துக் கொண்டான். உடனே பிரம்மாஸ்திரத்தை வச்சு கட்டினான். பிரம்மாஸ்திரத்தை வச்சு கட்டின உடனே இவனுக்கு புத்தி, இந்த பிரம்மாஸ்திரத்தை இந்த குரங்கு உடச்சிருக்கான்னு சொல்லி ஒரு கணக்கையில வச்சு கட்டினேன். பிரம்மாஸ்திரம் பார்த்தேன் முட்டா போயிடு. பிரம்மாஸ்திரத்தை வச்சு கட்டியிருக்க இது புரியல, சணல் கயிறு காட்டுல பிரம்மாஸ்திரம் வலிமையற்றதா அப்படின்னு பிரம்மாஸ்திரம் போனது வெறும் சணல் கயிறு. அனுமன் அவனா கட்டுப்பட்டான், அவ்வளவுதான். இவன் ஒண்ணும் கட்டல. நேரம் ராவண சபையில கூட்டு வந்தாங்க. வானரமே நீ என்ன காரியம் பண்ணிருக்க? நீ யார்? நான் ராமதூதன். ஓ ராமதூதனா? சரி, நீ பெரிய ராஜான்றாயின உனக்கு ஒரு மேனஸ் தெரிய வேண்டாம், ஒரு மரியாதை தெரிய வேண்டாம். என்னது தூதனாக வந்தவனே உட்கார வைக்கலையா? வானரத்தை உட்கார வைக்கணும் அவசியம் இல்லை. வானரமோ நரமோ அது இல்ல பேசு. நான் ராமதூதன், சரியான ஆசனம் கொடு. இப்படி கொடுக்கலன்னா நான் ஆசனத்தை நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய வாலினாலே ஒரு ஆசனத்தை அமைத்து ராவணன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய, ஒழுங்கா மரியாதை கொடுத்தா கீழே உட்கார்ந்து இருக்கான். என்னைக்குமே மரியாதையை நாமளா கௌரவமா கொடுத்துடணும், இல்லாட்டி அவங்க எடுத்துக்குவாங்க. உடனே ராவணன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பீடத்துக்கு மேலாக அப்படி போய் ராவணனை போய் இப்படிதான் பார்க்கிறான். அனுமனை இப்படி பார்த்து பேச முடியாது, இப்படியே பார்த்து பேசுறான். அவ்வளவு உயரத்துல ஆஞ்சநேயர் உட்காண்டார். அனுமன் என்ன செய்தி? ரொம்ப எல்லாம் பேச விரும்பல, நீ முடிவு பண்ணிக்க. ராமர் தான் சொன்னா என்னது? தேவியை விடு, இல்லைன்னா ஆவியை விடு. நீ முடிவு பண்ணிக்க. ஓஹோ, இவ்வளவு ஆணவமாக இந்த குரங்கு பேசுகிறதா? அதுக்கு காரணம் இந்த வாள் தானே. வாள் நெருப்புடா. இன்னைக்குமே நமக்கு நாமளே நெருப்பு வச்சக்கூடாது, வினையை நாமளா தேடிக்கூடாது. அது ராவணன் பண்ண. வாழ நெருப்புக்குன்னா எல்லாம் ஊர்ல இருக்கக்கூடிய துணி மணி பாட்டுக்கிட்டு என்னென்ன உண்டோ அவ்வளவு கொண்டு வந்து எப்படியோ அனுமன் பார்த்தேன். சரி பண்ண அந்த வாழை தான் நெருப்புக்குன்னு வச்சுக்கோ. வச்சா அந்த நெருப்பு எனக்குமே கொடுத்தத வச்சுக்கிட்டா அது கௌரவம் இல்லை, திருப்பி கொடுத்துரும். அதுவும் திரும்பி கொடுக்கையில உன்னுக்கு 10 மடங்கா கொடுத்தாதான் என் பெரிய வள்ளல். இவங்க கொஞ்சமா நெருப்பு கொடுத்தேன், அனுமன் ஊருக்கே சேர்த்து கொடுத்தேன். அவ்வளவு இருக்கு நெருப்பு. பாரதி பாடுனா, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிடை பொந்தினில் வைத்தேன். நெருப்பு சின்னதுதான், அக்கினி குஞ்சுதான். ஆனால் வென்று தணிந்தது காடு தடல், வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ தத்தருகிட. அக்கினி குஞ்சு. அனுமன் பார்த்தேன், அவ்வளவு எரிச்சு சாம்பலை. எப்படி எல்லாம் பார்த்து வளர்த்த லங்கை இன்னைக்கு இப்படி தீக்கிரையாகி விட்டது என்று சொல்லி ராவணன் உள்ளம் கொதிக்க அனுமன் நேரா
பிராட்டி எங்க பிரார்த்தனை பண்ணிக்கொள்ள கட்டளையிட்டால் அக்னி தேவனுக்கு வாளை எதுவும் செய்யக்கூடாது, அனுமனை சுடாதே என்று சொல்ல அவருடைய கட்டளையை ஏற்று அக்னி அனுமனை எதுவும் செய்யவில்லை. நேரா போனேன், கடல்ல வாழை முக்கிட்டு அவன் பாட்டுக்கு திரும்ப மீண்டு சென்றான். மீண்டு போனா வானர கூட்டங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. ஒவ்வொன்றும் கண்டேன் சீதையை கண்டேன் சீதையை அது கட்டுது. ஏன்னா அனுமனை பார்த்தால் அவனுடைய கோலம் காட்டி கொடுக்குற. அனுமன் வந்து நின்ன உடனே அவன் கதையெல்லாம் சொல்ல வானரங்களாம் சொல்லிச்சு, நீ ஒன்னும் பேச வேண்டாம், எங்களுக்கு தெரியும் என்னது. நாங்க இங்கிருந்து பார்த்தோம், அப்படியே குகு குகு குகுன்னு புகையா வந்துச்சு. நீ திரும்ப வர்ற பொழுது வீர தழும்புகள்லாம் இருக்க, கண்டிப்பா நீ அங்க ஏதோ ஒரு, நம்ம பாஷையில சொன்னா அந்த உரண்டை இருக்கிறது, நீ ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்க, அது கண்டிப்பாக வெற்றியாகத்தான் நமக்கு அமைய ஒழிய நீ பிராட்டியை கண்டுவிட்டா என்பதற்கு உன்னுடைய உடல் இருக்கக்கூடிய பூங்கள் தான் அடையாளம். போதும் நம்ம கிளம்பலாம்னு சொல்லி அத்துணை வானங்களுமாக அவர்கள் எல்லாம் சேர்ந்து திரண்டு ராமபுரான் இருக்கக்கூடிய இடத்தை அவர்கள் நெருக்குகிறார். அதுக்கு முன்னாடி இடையில ஒரு மதுவனம் இருந்தது. வானர்கள் எல்லாம் புகுந்து மதுவனத்தை அடித்தன. அதுக்கு காவலாந்தவன் ததிமுகன் பேர் அவன் ஓடி போய் சொல்றேன், நம்ம குரங்கே நம்முடைய சொத்தை அடிக்குதுங்க அப்படின்னு உடனே அவன் சொன்னா சீதையை பார்த்து விட்டார்கள். அந்த மகிழ்ச்சியான குரங்கு சந்தோஷம் தான் என்ன பண்ணோம், அது பூமாலை குரம் கொடுத்தா பிச்சுவே எரியும். அந்த மாதிரி மதுவனத்தை அழித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின சீதா பிராட்டி அனுமன் பார்த்து விட்டான். அந்த மகிழ்ச்சி என்று சொல்ல அனுமன் நேரா வந்து வாயில எல்லாம் பேசல, பேசிக்கிட்டு கதையை சொன்னா ரொம்ப நேராயிரும்ல. அனுமன் என்ன பண்ணா, ராமபுரான் வடக்கு திக்குல வீட்டு இருக்கிறான், தெற்கு நோக்கி வீட்டு இருந்தா அனுமன் வந்து ராமரை விழுந்து கும்பிடணும். எப்பயுமே கோவிலுக்கு வந்தோம்னு சொன்னா பெருமாள் எந்த திசையில இருக்கிறாரோ அவரை நோக்கி விழ வேண்டும். பின்னால் உற்சவர் இந்த பக்கம் இருந்தா விழமாட்டோம். ஏன்னா அவர் நோக்கி நம்முடைய பாதம் கால் படும்னால அப்படி போக கூடாது. பெருமாள் இருக்கக்கூடிய திக்குல விழுந்துக்கு முன்ன அனுமன் நம்ம தலைகீழா பண்ற. ராமர் இருக்கக்கூடிய வடக்கு திக்குல பாதமும் தெற்கு திக்குல அவனுடைய தலையும் இருந்தது. ராமன் புரிந்து கொண்டான். நம்மளை பார்த்து கால் நீட்டுறதுக்கு பிரச்சனை இல்ல. சீதா பிராட்டியை அனுமன் வணங்குகிறான், அவள் இருக்கக்கூடிய திசை நோக்கி வணங்குகிறான். சொன்னான், கண்டனன் கற்பினுக்கு அணியினை கண்டா. என்னென்ன கேள்வி அடுத்தடுத்து ராமன் கிட்ட பார்த்துட்டியா அப்படின்னு முதல்ல கேட்டானால முதல்ல அதுக்கு பதில் சொல்லணும். கண்டனன் பார்த்தேன், எப்படி இருக்கான், கற்பினுக்கு அணியினை, எந்த பிரச்சனையும் கிடையாது, கற்பினுக்கு அணியினை இல்ல, இது உறுதிப்படுத்தப்படுது. கண்களால் பிரத்யட்சமாக நேரடியாக பார்த்தது வந்துட்டேன். செய்தியை சொன்ன உடனே அப்புறம் தான் சீதையுடைய பெருமையை அனுமன் பேசக்கூடிய அற்புதமான பாடல்கள். நாராமா உன்னைய பெருசா சொல்றாங்க, வீரன் வீரன்றாங்க, விற்பரும் தடந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெறுப்பில் நற்பரும் தவத்தலாய நங்கையை கண்டேன் அல்ல, இருப்பிறப்பு என்பதொன்றும் இரும்புறை என்பதொன்றும் கற்பு என்பதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். உன்னுடைய குலத்திற்கு மருமகளாக வந்த பெருமையை காப்பாற்றிவிட்டால், ஜனகனுக்கு மகள் என்கின்ற பெருமையை காப்பாற்றிவிட்டால், அது மட்டும் இல்ல, எங்களுக்கெல்லாம் தாயாக லோக மாதாவாக இந்த வானரங்களுக்கெல்லாம் தலைவியாக இருந்து எங்களுடைய கௌரவத்தையும் காப்பாற்றி இந்த உலகத்திற்கு புகழ் சேர்க்கும்படியான கற்பின் தெய்வத்தை கண்டுவிட்டேன் என்று சொல்லி அனுமன் சொல்ல, அனுமனுக்கு என்ன பரிசு கொடுப்பது என்று ராமனுக்கு தெரியவில்லை. ராமன் அனுமனை வாரி அணைத்துக் கொண்டான். சுந்தரகாண்டத்தினுடைய உச்சமும் பிராட்டியினுடைய சூடாமணியை சமர்ப்பிக்க பெருமாள் பிராட்டியை மீண்டும் அடைந்ததாக மனதிலே மகிழ்ச்சி கொண்டார். ராமாயண கதையிலே பெருமாளையும் பிராட்டியும் சேர்க்கக்கூடிய உயர்ந்த தத்துவம். இன்றைக்கு சங்கர ஜெயந்தி. இன்றைக்கு சங்கரர் இந்த பாரத தேசத்திலே ஞானத்தை, பாரத மதத்தினுடைய, இந்து தர்மத்தினுடைய ஞானத்தை உலகத்திற்கு அறிவித்த மகான். அவர் ஒரு குரு, ஞான குரு, ஜெகத்குரு என்று போற்றப்படக்கூடியவர். அவருடைய நன்னாளிலே நாம சுந்தரகாண்டம் கேட்டோம். சுந்தரகாண்டம் கதை, ராமர் சீதை லட்சுமணன் அனுமன்றதான் கதை. ஆனா அதற்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவம் ஒன்று உண்டு. சீதை ஜீவாத்மா, பெருமாளை பிரிந்து வாடக்கூடிய இறைவனை இழந்து தவிக்கக்கூடிய உயிர். 10 தலை ராவணன், 10 இந்திரியங்கள் நமக்கு இருக்கின்றன. இந்த இந்திரியங்களுக்குள்ளே அகப்பட்டு கிடக்கூடிய இந்த உயிரை இறைவனிடத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அனுமன் என்று சொல்லக்கூடிய குரு நம்முடைய வாழ்விலே நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த குரு இறைவனுடைய செய்தியாகிற மந்திரத்தை, ராமன் நாமத்தை உபதேசம் செய்ய, அந்த நாமத்தினாலே நமக்கு மகிழ்ச்சியும் ஞானமும் ஏற்படும். நம்முடைய ஆத்மாவாகிய சூடாமணியை மீண்டும் கொண்டு போய் இறைவனிடத்திலே சமர்ப்பிக்கக்கூடிய குருவாக ஆஞ்சநேயர் நமக்கு காட்சி தருகிறார். இன்றைக்கு சங்கர ஜெயந்தி. சங்கரர் என்று சொல்லக்கூடிய ஜெகத்குருவினுடைய ஜெயந்தியிலே இந்த சுந்தரகாண்டத்தை நாம் கேட்டிருக்கிறோம் என்று சொன்னால், குரு அருளானது நமக்கு ஏற்பட வேண்டும். அவருடைய புகழானது எல்லாருக்கும் பாரத தேசத்திற்கு வழிகாட்டக்கூடிய உயர்ந்த புகழ் படைத்த மாமனிதர். அவருடைய பாதங்களை வணங்கி ஆஞ்சநேயருடைய புகழானது உலகம் உள்ளளவும் ஊழிதோறும் எத்தனை யுகங்களான ஆஞ்சநேயருடைய புகழான நிலைத்து நிற்கும். அதற்கு காரணமாகிற சீதாராமச்சந்திரமூர்த்திகளை வணங்கி இன்றைய சொற்பொழிவு நிறைவு செய்து கொள்ளலாம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.
ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் அன்பையும் செல்வம் நாளும் நல்குமே செம்மையும் பாவமும் சில இந்து தெய்யுமே ஜென்மமும் மரணமும் என்று தீருமே இம்மையே ராமவென்ற 2 எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டான் வீடியல் வழிதாக்கும் வேரியம் கமல நோக்கும் நீடிய வரக்கர் சேனை நீர்பட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே.